ப்ரோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாமா ப்ரோ? ஓகே. ஓகே, ஸோ நம்ம நேற்று இதெல்லாம் தான் பார்த்தோம். நான் ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு ஷார்ட் சம்மரி கொடுத்தேன். ஸோ இப்போ we are going to continue with this. Primitive data types and operators அப்படின்னு என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ உங்க எல்லாத்துக்கும் அது என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒர்க்கிங் ஐடியாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ now we are going to continue with variables and collections. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூ ஆல் ஷுட் நோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ டு யூ அதாவது ஃபங்க்ஷன் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஹவு டு டிஃபைன் ஃபங்க்ஷன் அது இதுன்னு நிறையா இருக்குது. பட் மூவிங் ஃபார்வர்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அதை பார்த்த உடனே சொல்லணும் அந்த எபிலிட்டி இருந்தால் போதும். இது ஃபங்க்ஷன் இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே யூ ஷுட் பி ஏபிள் டு டெல். ஸோ இந்த ஸ்கில் எங்கிருந்து வரும் அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்றது ஜஸ்ட் அபவுட் ஹவு மச் யூ ஹசில் அப்படின்னு சொல்லலாம். ஹசில் வித் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் அ சோ பிக் திங் அண்ட் ஆல். ஓகே ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து இது வந்து ஒரு குட்டி பைத்தன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட் சார். ஸோ இது வந்து ஒரு குட்டி பைத்தன் ஸ்கிரிப்ட். இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே கைஸ் நான் பேசுறது கேக்குதா? ஓகே 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 ஸோ இல்லை இங்கே ஜஸ்ட் இப்போதான் ப்ரோ கேக்குது. ஓகே ஸோ ஜஸ்ட் லுக் ஹியர் இஃப் சம்திங் கோஸ் ஆஃப் பண்ண பார்த்துக்கலாம். ஜஸ்ட் லுக் ஹியர். இப்போ லேக் ஆகுதா? யாருக்கு லேக் ஆகுது? ரொம்ப ஸ்லோவாக வருதா? இல்ல கரெக்டா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வச்சு ப்ரோ கரெக்டா இருக்கு. இல்லை நடுவில் லேக் ஆச்சு. என்ன தெரியும் நீங்கள் அதுதான் நடுவில் மட்டும் லேக் ஆச்சு. ஓகே ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அ ஃபங்க்ஷன். கரெக்டா? இது வந்து a simple function. Okay, so இதை எதை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிருக்கீங்க? எப்படி முடிவு பண்ணிருக்கீங்க? How do you know that this is a function? How do you know that this is a function? என்னமா? புரியல. பிரிண்ட் ஆகல பேஸ் பண்ணியா? சரி ஓகே, just give me a moment. நான் ஒரு குட்டி விஷயத்தை செக் பண்ணணும். ஒரே நிமிஷம். சாரி கைஸ். ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல எது ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறத வந்து விஷயம். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லைக் a function. I'm telling you this is a function. நிறைய பேருக்கு வந்து எது ஃபங்க்ஷன் அப்படினே தெரியாது. ஸோ for my understanding I'm thinking you guys are all newbies. கரெக்ட்டா? You guys are all newbies and most of you are newbies. கரெக்ட்டா? உங்களுக்கு யாராவது ஆல்ரெடி பைத்தன் தெரிஞ்சிட்டே இந்த கிளாஸ்ல இருக்கீங்களா? அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாதிரி இல்ல. பட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, ஸோ just look at this. ஓகே, அதே மாதிரி look at also this. இப்போ what is a function அப்படிங்கிறது வந்து is a simple group of tasks அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு குட்டி விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வேரியபிள்ஸ் ஆரம்பிக்கல. பட் என்ன எழுதிருக்கீங்க? SIA சௌந்தர்யா ஆர். டேட்
to okay so functions just இத functions அப்படின டாபிக் எடுத்து போகல நான் functions அப்படிங்கறது வந்து டாபிக் எடுத்து போனா அது வந்து it will go big அல்லது functionsங்க டாபிக் முடிச்சு நம்ம இதுக்குள்ள வரலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் you people will get confused so அதனால நான் என்ன சொல்றேன்னா just look at this mathematics இந்த மாதிரி எங்கயாவது பாத்துட்டீங்களா mathsல நீங்க maths எல்லாரும் போட்டுப்பீங்க படிச்சிருப்பீங்க I'm asking you f of x is equal to x square இப்படி ஏதாவது பாத்துட்டீங்களா இந்த மாதிரி something என்ன சொல்லுவாங்க mathsல என்ன சொல்லுவாங்க f of x என்ன சொல்லுவாங்க mathsல இப்போ x சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபங்க்ஷன் bro வேரியபிள் சொல்லுவாங்க ப்ரோ function of x கரெக்ட்டா function of x is equal to x square okay so இப்படி ஒரு விஷயம் இருக்கு இதுல வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து x is equal to 2 அப்படினு சொல்றேன் அப்ப f of x ஓட வேல்யூ என்ன 4 bro f of x ஓட வேல்யூ 4 okay அப்ப இப்படி சொல்லுங்க f of a b அப்படினு ஒன்னு இருக்கு அதுக்கு வந்து a square plus b square minus 2ab அப்படினு வச்சிருக்கேன் ஓகேவா okay இப்போ I am telling you a is equal to some number b is equal to some number what is the value of f of ab என்ன வேல்யூ Okay, 136 comma 49 36 comma 40 36 comma 49 எனக்கு புரியல ஓ இதுவா 36 plus 49 minus 2 into 6 into 7 okay so but you understood the concept f of a comma b substitute பண்ணனும் அவ்வளவுதான் பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படினா you need to know substitution ஓகேவா இந்த கான்செப்ட் மைண்ட்ல வெச்சுக்கோங்க functions is all about substitution ஓகேவா functions is all about substitution okay நான் என்ன சொல்றேன் புரியுதா yes okay so ஏன் functions is all about substitution அப்படினு சொல்றேன்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து அதாவது ஒரு செட் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதி வச்சிருப்போம் அத நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்னா ஒரு பிளாக்குள்ள நம்ம ராப் பண்ணி வச்சிருப்போம் ஓகே சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் வந்து என்ன இதுக்கு நம்ம பேர் வைக்கலாம் ஓகே சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுக்கு பேர் வந்து convert to pdf அப்படின ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சரியா and இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து needs a file இந்த ஏதோ ஃபைல கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல pdf மாத்தி கொடுத்துரும் அப்படினு வெச்சுக்கலாம் ஓகே ஏதோ ஃபைல கொடுத்தா அந்த ஃபைல pdf மாத்தி இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துரும் வெச்சுக்கலாம் சோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிடும்போது ஓகே இந்த ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிடும்போது how we call it அப்படினா convert to pdf of ஏதோ ஒரு ஃபைல் .html அப்படி நம்ம போடுவோம் ஓகேவா சோ file.html இந்த இதுக்குள்ள போகுது பாருங்க ஒரு ஸ்ட்ரிங் இதுக்குள்ள போகுதா can you see that இந்த ஃபைல் பேர் என்ன okay so the file.html அப்படிங்கிறது ஃபைலோட நேம் and it is of type string கரெக்ட்டா இது என்ன டேட்டா டைப் string okay string level okay so okay உங்களுக்கு வந்து இந்த ஐடியா மனசுல வெச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் okay so function அப்படிங்கிறது என்ன it will have some set of code அந்த கோடுக்கு வந்து நீங்க இன்புட் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்புட் வெச்சு okay with the help of that input it will do something sometimes you don't even need any input okay so அது depends on the programmer's choice so இப்போ எதுக்காக வந்து நம்ம பாத்துட்டோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இன்னொரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம போக பார்ப்போம் இப்போதைக்கு நீங்க சொல்றது is this a function அது மட்டும் சொல்லுங்க print hello is this a function yes அப்போ இது எது ஃபங்க்ஷன் நேம் எது ஆர்குமென்ட் எல்லாரும் சொல்லுங்க எது ஃபங்க்ஷன் நேம் எது ஆர்குமென்ட் print வந்து hello வந்து argument ஃபங்க்ஷன் நேம் hello என்னது argument argument of type string சொல்லுவோமா argument of type string okay okay ஆர்குமென்ட் என்ன bro argument அப்படினா இந்த இடத்துல வந்து நம்ம இது ஒரு இன்புட் அனுப்பணும் சொன்னோம்ல இங்க பாருங்க convert to pdf ஃபைல் ஒன்னு அனுப்பிச்சோம்ல ஆமா bro file.html அந்த file.html தான் இந்த convert to pdf இன்புட் நான் சொன்னேன் ஆமா bro அந்த மாதிரி printக்கான இன்புட் hello ன்னு சொன்னீங்க hello print பண்ண போகுது convert to pdf ல ஃபைல் கொடுத்தீங்கன்னா convert பண்ண போகுது சோ ஆர்குமென்ட்னு சொல்லுவோம் ஆமா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுத்த இன்புட் ஆர்குமென்ட்னு சொல்லுவோம் ஓகேவா அதாவது ஃபங்க்ஷன் ஆர்குமென்ட்ஸ் அப்படி சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம இன்னும் டீடைலா ஃபங்க்ஷன் படிக்கலாம் இப்போதைக்கு சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் anatomy ஓகேவா இது எப்படி சொல்லலாம் இட்ஸ் anatomy of a function call அப்படி சொல்லலாம் ஓகேவா சோ இந்த print hello அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் கால் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம் இந்த விஷயத்தை நம்ம போக பார்ப்போம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா this is a function call அவ்வளவுதான் ஓகே சோ ஐ ஹோப் we are good with that ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் அசைன்மென்ட் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து பைத்தன் வந்து எப்படி கம்பைல் பண்றது அப்படினு தெரியல எப்படி ஹவு டு ரன் பைத்தன் கோட் அப்படினு கேட்டீங்க சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு இது ஒரு மாதிரி இருக்கும் ஐ ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் பைச்சாம் அப்படி இல்ல நான் டெர்மினல்ல தான் செய்ய போறேன் அப்படினு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா bro கோட் கம்பைல் பண்ணாத என்ன ஆகும் பைத்தன் பொறுத்தவரை கம்பைலிங் ப்ராசஸ் கிடையாது ஆனா சி ப்ரோகிராம் இருந்துச்சுனா கம்பைல் ஆனதா ஆகும் bro நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ப்ரோகிராம் டைப் பண்ணிட்டு அப்புறம் என்டர் கொடுத்தாலே ரன் ஆயிடும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல்ல யாராவது தப்பா சொல்லி எக்ஸாம்ல ரன் பண்ணிருப்போம் சரி நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு do the things in background நீங்க இதுல கூட தான் டர்போஸ்ல கூட கண்ட்ரோல் F9 எழுதுறீங்க அப்ப யாராவது ஒரு கம்பைலிங் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் சொல்லி தந்துட்டாங்களா எனக்கு அப்படி தான் bro சொல்லி கொடுத்தாங்க என்டர் கொடுத்தா ரன் ஆகும்னு VS code லையும் ரன் பண்ணலாம் நீங்க வந்து if you have a VS code VS code லையும் you can run Python என்னது Python command கொடுத்து ரன் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம் no issues Python command கொடுத்து ரன் பண்ணலாம் எப்படி however you want you can run நீங்க வந்து உங்களுக்கு ரன் பண்ண தெரிஞ்சா போதும் Python கான syntax தெரிஞ்சா போதும் அவ்வளவுதான் சர்வர் சரியா ஆயிடுச்சு சர்வர் பேஸ் ரீச் நேத்து காலையில சரியா ஆயிடுச்சு இல்ல ஏதோ பேட்ச் ஃப்ரீ மட்டும் வேலை செய்ய சரி ஆயிடுச்சு ஆயிருக்கணும் வருது வருதா bro இது என்ன ஓபன் பண்ணி ரீகனெக்டிங் ஓ இதெல்லாம் செட் அப் ஓ இது என்னோட கிளியர் தான் ஓகே சோ இந்த மாதிரி நீங்க வந்து கேஸ் VS கோட்ல ரன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க வந்து உங்க என்ன வேற நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களோ அந்த கரெக்ட்டான இது போயிட்டு அதுக்கு டெர்மினல் ஒன்னு இருக்கும் LHDB பேக் சர்வர் இருந்துச்சுனா உங்களுக்கு LHDB டெர்மினல் இருக்கும் சோ
LHCP terminal இருந்து கூட you can do. So நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா all you need to do is simply first create a file. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு .py ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இட் ஹாஸ் சம்திங் போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த லொகேஷன் c.py இருக்கு. பைத்தன் c.py அடிச்சா எனக்கு இது வந்து அவுட்புட் காட்டு. இது பைத்தன்ல செஞ்சிடும். இது இஸ் கால்ட் கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். புரியுதா? எஸ் ஓகேண்ணா. ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா it is variables and collections. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு லென்த்தியான டாபிக், ரொம்ப நேரம் போகும். அதனால வந்து எல்லாரும் தயவு செஞ்சு ஷார்ப்பாக கவனிங்க. ஓகேவா? ஸோ as I already said, a variable அப்படிங்கிறது is a place to hold a data. ஓகேவா? நம்ம நேத்து வந்து வேரியபிள்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ நேத்து வந்து நம்ம நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் அசைன்மெண்ட்லாம் எப்படி பார்த்துருக்கோம். நிறைய என்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம். ஸோ மற்ற லாங்குவேஜஸ் லைக் யூ டேக் சி, இஃப் யூ டேக் அதர் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா அண்ட் ஆல், உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது it has to have a data type. வேரியபிளே வந்து ஒரு டேட்டா டைப் வேரியபிள் வேணும். ஓகேவா? நீங்க சி ப்ரோகிராமிங்ல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க டேட்டா டைப் சொல்லி தான் வேரியபிள் அசைன் பண்ண முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது ரெண்டா பிரிச்சுப்போம். இது வந்து சி ன்னு வச்சுக்கலாம், இது வந்து பைத்தன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சில வந்து ஒரு இன்டீஜர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் என்ன செய்யணும்னா இன்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த வேரியபிள் நேம் போடணும். ஓகேவா? இன்ட் அதுக்கப்புறம் அதனோட வேரியபிள் நேம். இப்போ இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு நம்ம எழுதிப்போம்ல, இந்த இன்ட் அப்படிங்கிறது இஸ் கால்ட் அஸ் the data type of the variable. ஓகேவா? அப்ப ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா in some languages இருக்கு, in some languages இல்ல. இப்போ பைத்தன்ல நீங்க வந்து i is equal to அப்படின்னு போட்டு நீங்க 5 ன்னு கொடுக்கலாம், i is equal to போட்டு some string ஐயும் கொடுக்கலாம். புரியுதா? i is equal to some string கொடுக்கலாம், அல்லது float value கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா it will automatically determine the data type required. புரியுதா? it will automatically determine the data type required. you get me? so பைத்தன்ல நீங்க வந்து இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப்ல தான் இருக்கணும் அப்படினா வந்து சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. புரியுதா? எஸ், இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே, சோ நீங்க ஒரு வேரியபிள் டிட்டர்மைன் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சா all you need to do is simply என்ன பேர்ல உங்களுக்கு வேரியபிள் வேணும் அப்படி போட்டுட்டு சிம்பிளா சொன்னா வரும். சிம்பிளா வந்து அதுக்கு என்ன அசைன் பண்ணனுமோ நீங்க அசைன் பண்ணிக்கலாம். and நீங்க அசைன் பண்ற இது it has to follow the list of data types that we already discussed. ஓகேவா? சோ இது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கும். it should be either an object or a variable, but அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம போக பார்க்கலாம். ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சிம்பிளா வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சிட்டு will do that this அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து let's look at a function. ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படினா the function's name is called input. ஓகே, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி what you need அப்படினா you need to know அப்படினா you need to know something called devdocs அப்படின ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, so open this website devdocs.io. சரியா? devdocs.io இதுக்குள்ள போய்ட்டு கீழ வந்து பைத்தன் இருக்கும். பைத்தன்ல பைத்தன் 3.9876 நிறைய இருக்கும். நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க so that you will know latest thing. so பைத்தன் ஓபன் பண்ணிட்டு ஓகே இதுக்குள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கும். it will have lot of things. ஓகேவா? சோ அதுக்குள்ள வந்து என்ன சொல்றது இன்டர்நெட் அப்படினா இன்டர்நெட் ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கு அப்புறம் வந்து IoT ரிலேட்டடான விஷயம். சோ இப்போ இன்புட் ரிலேட்டடான விஷயம்னு you will have lot of things. ஓகே, சோ என்ன what you can learn from python அப்படினா go here இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. இப்போ நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாமே வந்து இருக்கும். where you will be able to read and understand. இது வந்து இன்னும் whole fulfilled கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? see இதுல வந்து இல்லாத விஷயமே இல்ல. இது ஆனா இத உட்கார்ந்து படிக்க முடியுமா? இத உட்கார்ந்து படிக்கிறதுக்கான மெட்டீரியல் கிடையாது. இது வந்து ரெஃபர் பண்றதுக்கான மெட்டீரியல். ஓகேவா? சீட் கோட் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க ஈஸியா வந்து அத இது பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் அப்படினா அடிக்கிற இன்புட்ல நிறைய இருக்கு. அதுல வந்து பைத்தன்ல இன்புட் அப்படின ஃபங்க்ஷன் பத்தி தான் பேச போறோம். ஓகே, சோ இன்புட் அப்படிங்க அடிச்சா எனக்கு இன்புட் ஃபங்க்ஷன் காட்டுது. I am just clicking it. இது எனக்கு என்ன சொல்லுது அப்படினா space or shift. ஓகே, ஓகே நம்ம இத வந்து நம்ம இன்புட் தேடணும். இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இது வந்து தெரியுதா? சோ என்ன சொல்றேன் இத படிங்க. சோ உங்களுக்கு முக்கியமான ஸ்கில் என்னன்னா you should learn to read developer documentation. இவ்வளவு நேரம் நான் சொல்லி தந்ததெல்லாம் வந்து பிரிமிட்டிவான விஷயம். சோ what is அதாவது நேத்து சொல்லி தந்ததெல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவான விஷயம். எப்படினா what is data type and data type எப்படி வேலை செய்யும், what is that அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் இப்போ what we are looking at is real programming. When you come into real programming you cannot master any programming language. Even I don't know everything about programming language. Okay, so what you should know அப்படினா you should know how to read a developer documentation. developer documentation அப்படிங்கிறது வந்து யார் எழுதிருப்பா அப்படினா இத அந்த டெவலப்பர் எழுதிருப்பான் அல்லது வந்து அந்த லாங்குவேஜ் செஞ்சவன் எழுதிருப்பான் அல்லது எவனோ ஒருத்தன் யாரும் கஷ்டப்படறதுக்காக எழுதிருப்பான். பட் யூசுவலி developer documentation அப்படி நம்ம சொல்லும்போது அந்த developer documentationல எல்லா விஷயமும் ஒரு குட்டி விஷயம் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஓகேவா? சோ நீங்க இத படிச்சு பாத்தீங்க அப்படினா ஸ்பெல்லிங் நம்ம வந்து ஒரு இன்புட் நம்ம கொடுத்தோம்னா இது வந்து அந்த இன்புட் வந்து வெளிய அப்படியே ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி அப்படி பார்க்க முடியும். you need to learn to use this developer documentation. இப்போ இன்னைக்கு உங்களோட டியூட்டி என்ன அப்படினா as I teach, as I talk நீங்க என்ன செய்யணும் அப்படினா நான் சொல்லி தர ஒரு விஷயத்தையும் try to refer from devdocs. புரியுதா என்ன சொல்றேன்? எஸ், சோ இதுல each and every function பத்தி each and every data type பத்தி அக்குவே நான் வேற போட்டு வச்சிருப்பாங்க. so that when you read it will help you not only to code but also to understand error messages. ஓகேவா? சோ at times வந்து நமக்கு error எங்க வருது ஏன் வருதுன்னு தெரியாது. கூகுள்ல போய் error எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தேடுவோமே தவிர நம்ம என்னைக்கும் ஒரு developer documentation ஓபன் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். நம்மள பாதி பேருக்கு error message ப்ராப்பரா படிச்சு அந்த error message ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. சோ இந்த பிராக்டிஸ் எல்லாம் எங்க ஆரம்பிக்கும்னா by reading developer documentation. ஓகேவா? நேத்து வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் small things. பட் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற அத்தனை விஷயத்தையும் I want you to refer with the developer documentation. ஓகேவா? எஸ், deal everybody? okay எஸ் ப்ரோ. okay nice ப்ரோ இந்த சி devdocs வந்து நீங்க அப்புறம் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்க சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிஷம்.
சி டெவ் டாக்ஸ் ஃபார் பேட்ச் வைக்கா ஆமாம் பேட்ச் வைக்க சி ஆரம்பிச்சு வெயிட் சரி ஓகே இந்த டெவ் டாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா இன்புட் அப்படின்னு சொன்னேன் இந்த ஃபங்க்ஷன் நான் இவங்க ரொம்ப படிச்சு பார்த்துருக்கேன் ஸோ இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பேசிக்காக என்ன செய்யும் அப்படின்னா இட் ஆஸ்க் அண்ட் இன்புட் ஃப்ரம் த யூசர் ஃப்ரம் த கமாண்ட் லைன் ஓகேவா ஸோ நம்ம இதை வந்து டேரெக்டாக வந்து கோட் லைன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அல்லது we can ஸோ ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஓகே எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இப்போ எஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்ம சும்மா 10 + 2 அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும் வாட் வில் பேசிக்கலி ஹேப்பன் சிம்பிளா சொல்லுங்க இட் வில் ஆட் 2 நம்பர்ஸ் ப்ரோ டெக்னிக்கலா சொல்லுங்க என்ன நடக்கும் ரைட் சைடுல இருக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு வாட் வில் ஹேப்பன் கிவ் மீ டெக்னிக்கல் ரைட் சைடுல வேரியபிள் இருக்கு ப்ரோ லெஃப்ட் சைடுல வேரியபிள் இருக்கு அப்போ ஈக்குவல் டு 10 + 2 அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம் 12 வந்துரும் ஆன்சர் ஸோ எஸ் அப்படிங்கறதுல எஸ்ல சேவ் பண்ணிரும் ஓகே எஸ்ல சேவ் பண்ணதுக்கு எஸ்ல 12 இருக்கும் ஓகே இப்போ நான் அதே மாதிரி எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் சே யுவர் நேம் அப்படின்னு நான் கேட்பேன் ஓகேவா எஸ் இப்போ நான் இதுக்கு என்டர் அழுத்தின அடுத்த செகண்ட் இட் will wait for me to give an input okay so unlike other functions for example print or others input is a function that will wait for you to enter something on keyboard and the input அப்படிங்கிற function user இருந்து enter input அப்படிங்கிற function will only work in terminal like environment okay இப்போ இது வந்து terminal like environment இதுல மட்டும் தான் வேலை செய்யும் terminal input வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதுக்கு என்டர் அடிச்ச உடனே it will ask say your name அப்படின்னு கேட்டு வெயிட் பண்ணிட்டு ஓகேவா சோ நான் ப்ரோ பைத்தான்ல இன்புட் கொடுக்க முடியாதா பைத்தன்ல தான் இன்புட் பண்ணனும் இல்ல நீங்க டெர்மினல்ல கொடுத்தாதான் என்ன சொல்லுங்க ஐடியில கேக்குறேன் சார் ஐடியும் டெர்மினல் லைக் தானே அதாவது டெர்மினல்னா டெக்ஸ்ட்ல நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அதுவும் டெர்மினல் தான் ரன் ஆகுது ஓகே இது எல்லாமே டெர்மினல் தான் இது பேரே பைத்தன் தான் சொல்றோம் இது கூட தான் என்ன அதாவது நான் வந்து டெர்மினல் இல்லாதன்னு சொன்னா வெப்ல தான் ரன் பண்ணுவீங்க பைத்தன் ஃபிளாஸ்க் அல்லது ஒரு ஆப் செய்வீங்க அந்த டைம்ல this input வந்துரும் இது எப்போ வரும் ஐடியில நீங்க டைரக்டா செஞ்சு டெக்ஸ்ட்ல you are looking at the browserல பண்ண முடியும் அப்படி சொல்றேன் browserல it is not supported அப்படின்னு சொல்றேன் ஓகே browserலனாலும் இப்ப ஃபிளாஸ்க்லாம் செய்யும்போது it is not supported அதான் ஓகே 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 சோ இப்போ say your name கொடுத்து ஸ்பீக்கர்னு சொல்லிடுச்சு எஸ் அப்படிங்கறதுல ஸ்பீக்கர் சேவ் ஆயிருக்கு சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படினா to take an input from a keyboard ஓகேவா எஸ் this input function is to take a small input from the keyboard சரி ஓகே இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த இன்புட் புரிஞ்சிருச்சுல இப்போ நம்ம இத வச்சு ஒரு சின்ன கோட் எழுதலாம் ஏன்னா இது வந்து நம்ம எழுதுறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்குதா this is executing line by line as I do கரெக்ட்டா அந்த மாதிரி இல்லாம what will do அப்படினா சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா s is equal to input ஓகே நான் ஒரு குட்டி விஷயம் நான் செய்யறேன் ஓகே சோ இது வந்து ஒரு குட்டி 3 லைன் இருக்கிற ஒரு கோட் தான் ஓகேவா இது is a simple code இப்போ இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கறது நான் சும்மா டாலர் ப்ராம்ப்ட் மட்டும் காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் I did something ஓகே இப்போ இத நான் ரன் பண்றேன் எனக்கு இது வந்து டாலர்ல இருக்கு ஓகேவா எஸ் டாலர்ல யூஸ் பண்ணா நம்ம லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே போட முடியுமா we can do all the linux command கரெக்ட்டா அடுத்து ப்ரோ ஓகே சோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல சும்மா ரெண்டு லினக்ஸ் கமாண்ட் போடுறேன் let's see how it works yes ஓகே ஆக்சுவலா cd இதுவும் சேர்ந்து வேலை செய்யாது பட் ls அப்புறம் வந்து you see these are all linux commands பார்க்க முடியுதா எஸ் சார் இது ப்ரோ இது ப்ரோ
நான் எழுதுற கோட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கோட் தான். என்னது? சொல்லிடுறேன் கோட மறந்துங்க. இப்போ ஜஸ்ட் லுக் அட் திஸ் இன்புட் அப்படிங்கிற பார்ட் மட்டும் பாருங்க. இன்புட் அப்படிங்கிறது இன்புட் வாங்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால? எஸ், இட் இஸ் டேக்கிங் an input, அதுக்கு எங்கோ something is doing something. இந்த இடத்துல சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதை can you all identify? os.system is a function. Can you identify it? எஸ் ப்ரோ. நம்ம எப்படி பிரிண்ட்க்கு ஹலோன்னு கொடுத்தோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சிஸ்டம்க்குள்ள பாஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல சிஸ்டம் இஸ் a function and system takes an argument எஸ். ஓகே டன். ஓகே சோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்த கோட் தான். இது இம்போர்ட் OS மற்ற எல்லாத்தையும் வந்து நான் லேட்டரா So இப்போ we'll see so you understood what is a variable basically. A variable வந்து எப்படி நம்ம விஷயத்தை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes, variable is all about assignment and we can store something to a variable and we can use the variable wherever we want. புரியுதா? So instead ஒரு டேட்டா நீங்க டைரக்டா எழுதி ஹார்ட் கோடா எழுதுறத விட யூசர் இருந்தாலும் டேட்டா நம்ம வாங்குறோம் அப்படினா அந்த டேட்டாவை you can move around your code using a variable. So நான் யூசர் இருந்து வாங்குற இன்புட் I have to pass it to somewhere. So அதுக்கு variables யூஸ் பண்ணலாம். So எங்க நம்ம variables யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது how can you identify அப்படினா when you have a need to move your data around to do some processing. கரெக்ட்டா இதெல்லாம் processing, it is doing some processing. ஆமா தானே என்னமோ ஏதோ பண்ணுது. But you should be able to understand inputல இருந்து டேட்டா வாங்குன இன்புட் என்ன செஞ்சிருக்கும் சொல்லுங்க. somebody explain. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கும்? ஒரு நான் இன்புட் explain பண்ணலாமா? சொல்லுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனா இது வந்து டூன் இருக்கு. டூனுக்கு முன்னாடி உள்ள போய்க்கும் வைல் லூப்ல போகும். அப்புறம் வந்து இன்புட்ல வந்து நீங்க s ன்னு கொடுத்தீங்க டாலர் ன்னு கொடுத்தீங்க. அதுல வந்து இன்புட் வாங்கி அது s ஸ்டோர் பண்ணிடும். அப்புறம் அந்த சிஸ்டம் வந்து OS சிஸ்டம் வந்து சிஸ்டம் OS குள்ள கமாண்ட் சம்திங் OS கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட்ட ஒரு கமாண்ட் எல்லாம் போட்டா அது s ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ திருப்பி வந்து லூப் பண்ணி திருப்பி போய் இது வந்துட்டே இருக்கும் பச்சை. ஓகே நைஸ். சோ முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ்ல சாரி நாட் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா a + b அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றது ஆட் பண்றது அப்புறம் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் சம் மேத்தமேட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் கரெக்ட்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுது அப்படி பார்க்கறோம். Does this seem new to you all? எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து புதுசா தெரியுது? ஒரு ஃபங்க்ஷன் ஆனா இதெல்லாம் ஸ்டேட்மென்ட் இல்ல. ப்ரோ எனக்கு இதுல நான் பார்த்ததே கிடையாது. எனக்கும் இப்பதான் ப்ரோ தெரியுது. அண்ணா ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் நான் இல்ல நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா whether there are newbies here தெரிஞ்சுக்கல.
கேட்டேன் அதுக்கு பாசிட்டிவான பதில் வந்துச்சு. நான் மறுபடியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிள் நம்ம எப்படிலாம் டேட்டா அசைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம்ல. எஸ், இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது it will take an input as well as it will return an output. கரெக்ட்டா? a function அப்படி நம்ம சொல்ற இந்த விஷயம் it will take an input and then it will process an output. கரெக்ட்டா? எஸ். ஸோ இப்போ இதை எடுத்துறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா add அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து நான் 1 2 அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் c is equal to add 1 plus 2 அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகேவா? c is equal to add 1 2 அப்படின்னு போட்டுருக்கேன். இந்த இடத்துல c ல என்ன வேல்யூ இருக்கும்? சரி, add 1 அப்புறம் minus 6 வச்சிருக்கேன். இப்போ c ல என்ன வேல்யூ இருக்கும்? -3 c ல என்ன இருக்கும்? -3 இருக்கும். -3 ஓகே, -3 இருக்கும். இப்போ 6 அதுக்கப்புறம் ஸ்டார் 2 அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன இருக்கும்? 30. ஓகே. அப்ப இது வந்து you tell me like mathematics how it will reduce down to the value 33. இது எப்படி ரெடியூஸ் ஆகுது? 33 அப்படிங்கிற வேல்யூ. ஃபர்ஸ்ட் பவர் வந்து போர்ட் மாஸ் சொல்றோம். போர்ட் மாஸ்ல இதுவும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும். பிராக்கெட் அப்படிங்கிறது என்ன இருக்கு? Power exponent. திரும்ப கரெக்ட்டா யூசிங். பிராக்கெட்ஸ் பிராக்கெட்ஸ் ஆர்டர் ஏன்னா அந்த பிராக்கெட் வந்து அந்த ஃபங்க்ஷனோட பிராக்கெட் அந்த மேக்ஸ் பிராக்கெட் இல்ல. ஓகே, இல்ல ஓகே. first of all exponent தான் ஆகும். எக்ஸ்போனன்ட் ஆகும். கடைசியா ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? Function கால் ஆயிடும். காலாயிட்டா எக்ஸ்போனன்ட் அப்படியே ஆகும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? ஃபர்ஸ்ட் இது நடக்குமா? ஃபங்க்ஷன் தான் ப்ரோ காலம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் bro. ஃபங்க்ஷன் பிராக்கெட் தான். ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ பிராக்கெட். அந்த பிராக்கெட் வேற இந்த பிராக்கெட் வேற இருந்தாலும் நான் போர்ட் மாஸ்ல என்ன எழுதி இருக்கேன்? போர்ட் மாஸ் கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி இருக்கேன். ஞாபகம் இருக்கா? Function தான் ஃபங்க்ஷன்ஸ் அங்க ஸ்லாஷ் போட்டு ஃபங்க்ஷன்ஸ். function தான் கால் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படினா இந்த இடத்துல நம்ம இங்க பாத்துட்டு இருந்த கோட் இன்னும் will make it a bit complicated. So c is equal to add of 2 into 3 divided by 3 divided by 9 divided by 3 comma 7 minus 6 star 2. இப்போ என்ன நடக்கும்? எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? Function தான் first கால் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப ஃபங்க்ஷன் அப்படிங்கறப்ப அடுத்து என்ன ஆகும்? எப்படி ரெடியூஸ் ஆகும்? add அதுக்கு அப்புறம் பிராக்கெட் குள்ள இருக்கு. 9 divided by 3 ஃபர்ஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? ஆமா 9 டிவைட் பை 3 ஃபர்ஸ்ட் ஓகே, அப்ப 2 into 9 divided by 3 என்ன? 6 6 bro 7 minus 6 star 2 அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மறுபடியும் என்ன ஆகுது? add 6 7 அப்படிங்கிறது என்ன ஆகும்? 6 plus 7 என்னது? 13 minus 6 star 2. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? minus minus 6 13 minus 36. minus 13 minus 36. and the answer is minus minus 23 bro. 23. சரி, இப்போ இந்த இடத்துல when it was reducing down, okay, when it was reducing down, நீங்க பார்த்தது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள அனுப்ப வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் கூட என்னெல்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே ரெடியூஸ் ஆகி கடைசியா இது வந்து c க்கு ஈக்குவேட் ஆச்சு. கரெக்ட்டா? கடைசியா தான் வந்து என்னாச்சு? இங்க இருந்தது it got assigned to c. yes, கரெக்ட்டா? Yes bro. So this is how programming works. இப்போ நான் இந்த add அப்படி நான் போட்டுக்கேன்ல, இந்த இடத்துல even I could have done something like this. இப்போ நான் இந்த இடத்துல 9 divided by 3 போட்டுக்கேன்ல, இதுக்கு பதிலா இங்க வந்து நமக்கு 6 தான் வேல்யூ வருது. அப்ப நான் வந்து add 3, 3 நீங்க இது கூட இன்னொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுங்க. சோ நீங்க என்ன எதை இந்த இடத்துல டேக் அவே உங்களுக்கு என்ன அப்படினா அங்க என்ன இருந்தாலும் சரி போர்ட் மாஸை வச்சு you need to properly reduce it down. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிருந்தோம் அப்படினாலும் the answer is same. கரெக்ட்டா? அங்க என்ன வேணா இருக்கலாம். அங்க ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கலாம், அங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், அதுல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே சேர்ந்து ஒரு அரித்மெடிக் ஆபரேஷன்ல கம்பைன் ஆகலாம். என்ன வேணா செய்யலாம். ஆனா when there is a big statement, okay, when there is a big statement, அந்த ஸ்டேட்மென்ட் process ஆனதுக்கு அப்புறமா ஓகே, அந்த ஸ்டேட்மென்ட் process ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒன்னு போயிட்டு இது அந்த என்ன வேரியபிள் கொடுத்தீங்களோ அது போயிட்டு அசைன் ஆகும். ஓகேவா? சோ ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படினா when we are writing complex expressions, you need to understand first எது நடக்கும், செகண்ட் எது நடக்கும், தேர்ட் எது நடக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியலன்னு வெச்சுக்கோங்க. how that whole complicated statement வேலை செய்யுது அப்படிங்கற நாலேஜ் நமக்கு கடைசி வந்து தெரியாம இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம add அப்படி
அப்படிங்கறது ஒரு ஃபங்க்ஷனாவும் வேற அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு வேரியபிள் பார்த்தா பார்ப்போம். பட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கொல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம போக போக தான் நமக்கு தெரியும். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் பார்த்தோம். அந்த வேரியபிள் வந்து வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் கேன் டு பார்த்தோம். ஆனா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இருக்கிற வேரியபிள் மட்டும் வச்சு வி ஆர் டூயிங் திங்ஸ். எஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வேரியபிள் இருக்கு, ஸோ ரிசல்ட் கொடுக்குது. இல்லாத வேரியபிள் கொடுத்தா ஏ அப்படின்னு வேரியபிள் அசைன் பண்ணல வரைக்கும். ஓகே, ஆனா இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து அசைன் 10 அப்படின்னு போட்டா எனக்கு 10 காட்டுது. பட் இந்த பாயிண்ட் நான் பீங்க அசைன் பண்ணல. இஃப் ஐ ரைட் எக்ஸிக்யூட் பி ஆர் இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் பி, இட் வில் ரேஸ் an error called as name error. எப்படி நேத்து வந்து இல்லாத இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? இண்டெக்ஸ் வந்துச்சா? அந்த மாதிரி இல்லாத ஒரு வேரியபிள் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா நேம் எரர் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஓகேவா? ஸோ இந்த நேம் எரர் இப்போ எரர்லாம் வச்சா எப்படி how can I rectify error அப்படின்னு உங்க மனசுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். how to rectify errors அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது இத மட்டும் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டன். ஸோ வில் மூவ் நெக்ஸ்ட். சரியா? இப்போ since we are இல்ல இது வந்து எல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ வாட் வி ஆர் லுக்கிங் அட் அப்படின்னா அட் கலெக்ஷன்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அவ்வளவுதான். வேரியபிள்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து கேன் மூவ் அரவுண்ட் தி கோட். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். வேரியபிள்ஸ் லைஃப் சைக்கிள் இருக்கும். லைஃப் சைக்கிள் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம போக பார்ப்போம். ஸோ இப்போ we are getting into collections. ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நேத்தே நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் டபுள் டிக்ஷனரி லிஸ்ட் இருக்கு, டபுள் டிக்ஷனரி செட் டபுள் டிக்ஷனரி செட். ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்றது, the primitive collections offered by Python itself. ஓகேவா? பைத்தனே வந்து டிஃபால்ட்டா ஆஃபர் பண்ணக்கூடிய இன்பில்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ இது ஒன்னொன்னுக்கும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முன்னால நம்ம பார்த்தது எல்லாமே they are all variables. ஓகேவா? இது எல்லாமே அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த இந்த டேட்டா டைப்ஸ் when we said the primitive core data types அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இங்க ஓகே, ஸோ இங்க வந்து core data types அப்படின்னு பார்த்திருக்கோம். அது கீழ வந்து collections அப்படின்னு சொல்லி ஒரு 4 லிஸ்ட் நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த core data types எல்லாமே they are only single variable தான். ஓகே, அந்த அத வந்து ஆனா இந்த பைத்தன் எப்படி ட்ரீட் பண்ணுனா it will treat as an object. ஓகே, சோ இந்த தாட் process உங்களுக்கு வரணும். இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு வேரியபிளா பார்த்துட்டு இருந்தோம். பட் ரிகார்டிங் பைத்தன் everything is an object. ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். I'll tell you what is an object. ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி you need to understand what are all the things that makes up an object. ஓகேவா? ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம சொன்ன லிஸ்ட் டபுள் டிக்ஷனரி செட் அப்படிங்கிற அது மட்டும் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல. நான் சொன்ன கோட் டேட்டா டைப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது எல்லாமே they are all objects. ஓகேவா? இங்க எழுதிட்டேன். ஓகே, OOPS அப்படினா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படினு அர்த்தம். சோ oops அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. oops அப்படிங்கிற ஐடியா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் as an idea. as we move on நம்ம வந்து இத பத்தி இன்னும் நிறைய பார்க்கலாம். ஓகே, சோ லுக்கிங் அட் oops ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம எழுதிட்டு இருந்தது எல்லாமே வந்து எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் பண்ணல. சோ லுக்கிங் அட் oops அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் தெரிஞ்சா தான் then you will understand what is an object oriented programming structure தெரியும். கரெக்ட்டா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னாவே என்னன்னு தெரியாது. இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் பண்ண ப்ரோ. என்னம்மா லிஸ்ட் டபுள் கூட டேட்டா டைப்பா? இல்லையே, அதான் நான் கலெக்ஷன் எழுதியிருக்கேன். அப்புறம் அதையே எப்படி டேட்டா டைப்னு சொல்லுவீங்க? அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா, அது ஒரு டேட்டா ஹோல்டர். பட் வி கான்ட் சே இட் இஸ் a டேட்டா டைப். இட் கேன் ஹோல்ட் டேட்டாஸ். இட் கேன் எப்படி சொல்றது, இட் கேன் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இட் இஸ் a collection. a list அப்படிங்கிறது இட் கேன் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். லிஸ்ட் itself is not a data type. ப்ரோ இந்த காலேஜ்ல oops ன்னு சப்ஜெக்ட் இருக்கும். ஆனா வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் எழுதுறதுன்னு வரணும் அங்க அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன். இப்போதான் சரியா தெரியும். oops ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர். லாங்குவேஜ்னா அவங்க வந்து அந்த லாங்குவேஜுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. CO இது அந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படி ஆக்சுவலா பண்ண கூடாது. oops அப்படிங்கறது கான்செப்ட்ல தான் சொல்லி தரணும். எல்லாமே oops சொல்லிட்டு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதான் சொல்றேனே, உங்க காலேஜே வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கறதையே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட அசோசியேட் பண்ணி தானே சொல்லி தர்றாங்க. அப்படி சொல்லி தரதே தப்பு. அப்படி சொல்லி தந்தாவே பாதி பேருக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே, லிசன். ஸோ லுக்கிங் அட் oops, மோஸ்ட்லி ஜாவாவை தான் oops-னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்து oops-னா என்னன்னு பேசிக்காக பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, when you look at an object, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகே, when you look at an object, ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் கூட two major things will be there. ஒன்னோட பேர் என்னன்னா அதனோட மெம்பர்ஸ், இன்னொன்னு மெத்தட்ஸ். ஓகே, மெம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும். நானே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான கலோக்கியல் டேர்மில் தான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் திஸ் வில் ஹெல்ப் யூ ஆஸ் வி மூவ் ஆன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டில் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டோட மெம்பர்ஸ் எது மெத்தட்ஸ் எதுங்கிறத அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி ஒன் திங் நான் வந்து கலோக்கியல்னா என்ன? கலோக்கியல்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். when you are looking at the actual concept அது அப்படியே ரொம்ப பெருசாக ஒன்று போகும். அவ்வளோ இல்லாமல் இப்போதைக்கு வாட் யூ ரெக்வயர் டு அண்டர்ஸ்டாண்ட் அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை, லுக் அட் திஸ் மைக். ஓகே ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ மெத்தட்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னா மெத்தட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, மெத்தட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் வேரியபிள்ஸ். இப்படி வச்சுக்கோங்க, மெத்தட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ், members are also called as variables or other objects. okay va, okay, so இத மட்டும் மைண்ட்ல வெச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்றது look at this mic and tell what are all the, இத வந்து இப்படியும் சொல்லுவாங்க, some people tell it as properties also. ஓகே, ஸோ நான் எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் ப்ராப்பர்ட்டிஸ், வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெம்பர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் எதை யூஸ் பண்ணாலும் யூ ரிலேட்டிவ்லி அண்டர்ஸ்டாண்ட் நான் இதை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ லுக் அட் திஸ் மைக் அண்ட் டெல் வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் டஸ் திஸ் மைக் ஹேவ். RGB லைட் ப்ரோ. அப்போ நீங்க ஒயர். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இல்ல வெயிட், லெட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு? ஓகே, இது வந்து டாப் டு மியூட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் பண்ணுவோம் ப்ரோ. ஆடியோ இன்புட், மைக் வால்யூம் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம், ஆஃப் ஆல் வந்து input level. ஆன் பண்ணனும். இல்ல சும்மா இத வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க இதுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டர்ன் ஆன், ஆன் ஆஃப், பவர் ஆன், பவர் ஆஃப் ப்ரோ. டாப் டு மியூட் இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன். என்னங்க? RGB கண்ட்ரோல் ப்ரோ. வால்யூம் செட் பண்ணலாம். ஓகே, வால்யூம் செட் பண்ணலாம். லைட் சேஞ்சிங், மைக்ரோ சிப், அப்ப செட் லைட், செட் ரெக்கார்டிங், மைக்ரோ சிப். ஓகே, உள்ள வந்து இதுக்குள்ள தனியா ஒரு சிப் இருக்கும். இதுக்கு வந்து ஆடியோ அவுட் இருக்கு. சோ அந்த டைப் ஆஃப் ஆடியோ மாத்தோல ப்ரோ, ஆம்னி டைரக்ஷனல் அது இது. ஸ்ட்ரீம் ஆடியோ, அப்புறம் செட் ஆடியோ மோட். எங்க இருந்து அந்த ஆடியோ பிக் பண்ணனும்னு இருக்கும் அந்த மோட். அதான் செட் ஆடியோ மோட். அதான் இந்த நாப பத்தி சொல்றீங்க கரெக்ட்டா? அதுக்கு அப்புறம் வந்து செட் கெயின், ஆடியோ கெயின் கண்ட்ரோல் கீழ இருக்கு. சோ செட் ஆடியோ கெயின், நாய்ஸ் கேன்சலேஷன். அடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்ட்டா? ஓகே, சோ இதெல்லாம் இட் இஸ் a ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏனா இதெல்லாம் இட் இஸ் டூயிங் ஆக்டிவ்லி. கரெக்ட்டா? அது வந்து ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டியோ இதுவோ கிடையாது. இது எல்லாத்தையும் these are all the functions it is doing actively. அப்போ மெம்பர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் அப்படினா அதை எப்படி சொல்லலாம் அப்படினா, அப்ப you tell me the properties. Properties ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். manufacturer is a property. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்றேன். அப்ப வேற என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க? செல்லர் எல்லாம் வேற, அது வேற. manufacturerங்கிறது ஷிப்பிங் இங்க இருக்கும். சோ வேற சொல்லுங்க. லைட் மைக் ஸ்டாண்ட். ஓகே, வயர் என்ன டைப் ஆஃப் வயர் இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படினு பார்க்கலாம். அப்ப இன்டர்ஃபேஸ் USB C. அப்புறம் லைட்ஸ், RGB லைட்ஸ், கலர் லைட்ஸ்னா RGB. மைக் கோல்ட் மோட், கரண்ட் மோடையுமே, அதாவது செட் ஆடியோ கெயின் அப்படிங்கிறது ஒரு மெத்தடா இருந்தாலும் கரண்ட் மோட் என்னன்னு நம்ம சொல்லணுமா? மோட் இஸ் a property தானே. அதாவது செட் ஆடியோ மோட் அப்படின்னு இருக்குமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது அதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படினா, ஆக்சுவலி இந்த இடத்துல நாப் இருக்கா? இந்த நாபை நான் திருப்பி பண்ணா இது வந்து என்ன மட்டும் இப்படி பார்க்க லிசன் பண்ணணுமா, அல்லது என்ன சுத்தி இப்படி லிசன் பண்ணணுமா, அல்லது எல்லா இடத்துலயும் லிசன் பண்ணணுமா, 360 டிகிரி லிசன் பண்ணணுமா, இந்த நாப் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? சோ அதான் என்ன சொல்லிருக்கேன், இந்த இடத்துல செட் ஆடியோ மோட் அப்படின்னு எனக்கு கொடுத்திருக்கு. செட் ஆடியோ மோட் அப்படின்னு இப்போ once we set an audio mode, அது வந்து இந்த மைக்கோட ப்ராப்பர்ட்டி ஆயிடும்ல. செட் ஆடியோ மோட் இஸ் a function. செட் ஆடியோ மோட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். நான் இத கொடுத்துக்கலாம் ஏதோ செய்யலாம், அது ஒரு ஃபங்க்ஷன். ஆனா once the mode is set it becomes a property. ஆமாவா? இது கலெக்ஷன்ஸ்ல இருக்கும். இல்ல அதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் வந்து பைத்தன் லாங்குவேஜ் மறந்துட்டேன். I am simply talking about books. ப்ராஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது அதாவது இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல டெல் மோட் லேட்டர். இப்போதைக்கு மோட் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட் ஏல வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if I call this function set audio mode, okay, set audio mode இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன் அப்படினா what will happen, இந்த மோட் வந்து சேஞ்ச் ஆகும். சோ மோட் மேபி B ஆகும், அல்லது C ஆகும், அல்லது D ஆகும். நாலு மோட் இருக்கு. அதே மாதிரி லைட்ஸ்க்கு நிறைய மோட்ஸ் இருக்கு. சோ when you call these methods can change the properties of the object. புரியுதா என்ன சொல்றேன்னு? So these methods can change the properties of the objects. புரியுதா? ஒரு மெத்தடால அந்த ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்ண முடியும் ப்ரோகிராமேட்டிக்கலி. இதுதான் வந்து இத வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வச்சுக்கோங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட். சோ நம்ம வந்து எதை பத்தி பார்க்கறோம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் ஒரு மைக், RGB மைக் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கட்டி வச்சு டோம் கொடுத்தோம். ஆமா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதே வந்து if we make it as a ஆப்ஜெக்ட் அப்படினா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ பைத்தன் குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்றேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஓகே, சோ m = mic அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஓகே, mic is an object. ஓகே, இப்போ mic அப்படிங்கிறது so m is a variable of type
so m is an object of type or of class mic, ஓகேவா? இந்த இடத்துல mic அப்படிங்கிறது என்னன்னா it means a class. ஓகே, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல mic அப்படிங்கிறது means the class. m அப்படிங்கிறது means the object instance of the class. ஒரு வேரியபிள் வேரியபிள் தான். அது வேரியபிள் தான். அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இது கீப் இட் மைண்ட். ஜஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உடனே இது அப்ளிகேஷன் உங்களால யோசிக்க முடியாது. என்ன சொல்லி தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்? கிளாஸ்னு சொல்லுவோம். வேற முன்னாடி எல்லாம் நம்ம வேரியபிள் சொல்லிட்டு இருந்தோம். சோ எப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், எப்போ ஒரு வேரியபிள் சொல்லுவோம், அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் தேர். ஓகேவா? சரி, இப்போ நான் ஆஃப் m அப்படி போட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து m ல என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, m ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ if I want to access this, இப்போ நான் வந்து என்னோட manufacturer print பண்ணனும் அப்படினா எப்படி print பண்ணுவேன்னா print, ஓகே, the manufacturer is, அதுக்கு நான் சும்மா இந்த வச்சுக்கிறேன். ஓகே, format of m dot manufacturer. புரியுதா என்ன எழுதிருக்கேன்? அப்போ இந்த இத தான் சொல்றேன். m dot manf தான் போட்டுருக்கேன், பட் இந்த manufacturer நான் சொல்றேன். சோ அப்ப என்ன நடக்கும்? m dot அப்படி நான் யூஸ் பண்றேன்ல, இந்த டாட் தான் மேட்டர் இந்த இடத்துல. m dot அப்படி வச்சு நீங்க எதை பார்த்தாலும் if you look at a variable, for example m dot set audio gain to 50 அப்படி போட்டேன்னா இது எனக்கு என்ன பண்ணும்? ஆடியோ கெயின் 50% வைக்கும் ஆஃப் திஸ் மைக். சோ இந்த இடத்துல m அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ரெஃபர் பண்ணுது. வேற set audio gain அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள இருக்க மெத்தட் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? m tells the object, whereas set audio gain is a function that lies within this object. இந்த ஆப்ஜெக்ட்கான மெத்தட். இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேற ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இந்த பென்சில்ல வந்து ஆடியோ gain ஆப்ஜெக்ட் an object means an object means, okay, an object means எப்படி நீங்க பிசிக்கலா ஒரு மைக் பார்த்து உங்களால என்ன சொல்ல முடியும்? இந்த மைக் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, செஞ்சிருக்காங்க, இந்த கலர் ஆடியோ gain இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியும். உங்களால பார்த்த உடனே உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியும், மைண்ட் யோசிக்கல. அதே மாதிரி கம்ப்யூட்டர் யோசிக்க வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ when you look at a small thing, இப்போ ஒண்ணுல I'm looking at this pencil, ஓகேவா? இந்த பென்சிலுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், என்னெல்லாம் மெத்தட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். It can write, yes, இதுல வந்து நான் டாப் பண்ணேன் அப்படினா வந்து change to eraser and pencil சிங்கிள் டாப் வந்து டாப் பண்ணா இதெல்லாம் ஃபங்க்ஷன். அப்ப நான் இத சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இப்போ pencil dot set mode to eraser or set mode to அப்படி சொல்லி மாத்த முடியும். அப்ப set mode அப்படிங்கிறது வந்து நான் இங்க யூஸ் பண்ண முடியாது, அங்க பண்ண முடியும். புரியுதா? சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு it will have its own unique methods. லாக் ஆகுதா? ஆமா ப்ரோ, லாக் ஆகுது. இப்போ எப்படி இருக்கு? ஹவுஸ் இட் நோ? உங்க ஃபேஸ் அப்படியே இருக்கு. வாய்ஸ் இப்போ ஓகே ப்ரோ. ஓகே. அதுல 15 வந்து ஆர்குமென்ட். ஆமா, 50 அப்படிங்கிறது வந்து ஆர்குமென்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். சோ நம்ம சும்மா அதாவது ஆர்டினரியாவும் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், ஒரு மெத்தடுக்கு அசோசியேட் ஆன ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அசோசியேட் ஆன ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ண முடியும். புரியுதா? சோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷனை நீங்க தனியா வெளிய போட முடியாது. இந்த ஃபங்க்ஷன் இஸ் இட் பிலாங்ஸ் டு தட் ஆப்ஜெக்ட் only. புரியுதா என்ன சொல்றேன்? எஸ், you able to understand the concept? சோ எப்படி வந்து இதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வந்து m dot color அப்படினா இது ஒரு வேரியபிள் ஆகும். இப்போ இதுக்குள்ள வந்து நான் RGB அப்படினா செட் பண்ணிட்டேன் அப்படினா இந்த இது வந்து வேரியபிள்னு சொல்றது தாண்டி when it is inside an object we call it a property. புரியுதா? when it is inside an object we call it a property, when it is outside an object we call it a variable. புரியுதா? இந்த இடத்துல color
கலர் இஸ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக அப்படி தான் எழுதி போனோம் லைட் மோட் போட்டுக்கோம் பட் ஓகே இது வந்து கலர் அப்படின்னு வச்சுக்கலாம் கலர் பிளாக்னு வச்சுப்போம் இப்போ நான் இதுக்கு மேபி கலர் வந்து லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஒயிட் ஸோ இந்த இடத்துல கலர் இஸ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இதை பாருங்க பிளாக் இஸ் ப்ராப்பர்ட்டி தானே அதாவது ப்ராப்பர்ட்டிங்க வார்த்தை வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ப்ராப்பர்ட்டி பிளாக் இஸ் ப்ராப்பர்ட்டி தானே ஆமா தானே எவ்ரிபடி நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏன் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம்னா பிகாஸ் an object when I mean an object in computers I mean a physical object every physical object will have a property every physical object will have some functions associated with it ஒரு தேவையில்லாத வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கவே மாட்டோம் when there is an object there should be some functions associated with it okay so with this understanding இது புரிஞ்சா இல்ல யாரா டவுட் இருக்கா you should understand what is an object அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறது இன்னும் தெளிவா பார்ப்போம் இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும் கான்செப்சுவலி are you clear with this bro இப்ப ஆப்ஜெக்ட்னா இப்ப கிளாஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கிரியேட் பண்ற ஒரு இதுதான் ஆப்ஜெக்ட்ங்களா நான் கிளாஸஸ் வரல அதனால கிளாஸஸ் பத்தி பேசவே இல்லை பத்தி just look at an object அதாவது ஒரு வேரியபிளையும் ஆப்ஜெக்ட்டையும் பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும் அவ்வளவுதான் என்னோட ஆப்ஜெக்ட் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம வந்து we are dealing with variables இந்த இடத்துல a is a variable but even though a is type of an object integer அப்படினா a is இந்த இடத்துல variable தான் ஒரு குட்டி ஒரு டேட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு string ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் பைத்தன் பொறுத்தவரைக்கும் string also type of an object சோ அதனால நான் வந்து கம்ப்யூட்டர்ல அதாவது நம்ம பைத்தன் படிக்கிறோம் இது வந்து வேரியபிள் கொண்டு போய் முடியாது சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன படிக்கணும் இனிமே நீங்க பைத்தன்ல பார்க்குற எல்லாத்தையும் you need to learn to look at as an object so when there is an object there are methods associated with it. இது உங்க மைண்டுக்கு வந்துரும். So whenever you put an object அதுக்குள்ள ஒரு மெத்தட்ல பல மெத்தட் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரிங் ஸ்கில்லே ஆரம்பிக்கும். ஏன்னா இனிமே நான் சொல்லித்தர விஷயம் ஒன்னு இருக்கும். நம்ம மேபி ஒன்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு விளையாண்டுருப்போம். பட் if you learn to understand or if you learn to experiment all the functions associated with an object, it will be easy for you to learn and explore programming. அவ்வளவுதான் as simple as that. ஓகேவா? ஓகே. So இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ் அப்படிங்க மார்க் கரெக்ட்டா? So we are looking at collectionsல இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா we are going to look at lists. ஓகேவா? இது ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. எது ஸ்லோவா இருக்கு? இந்த வீடியோ எதுவுமே எல்லாத்துக்கும் அப்படி தான் இல்ல ப்ரோ கரெக்ட்டா வருது. இல்ல நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். ஓகே. ப்ரோ நீங்க ஒன் டைம் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. எனக்கு வேற எனக்கு ஓகே இல்ல. அவர் ஆமா லாகின் பண்ணுங்க. எனக்கெல்லாம் ஜம்மன் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஓகே. So lists. So list வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படினா there are multiple ways to create a list. நீங்க வந்து லிஸ்ட் அப்படிங்கறத அதனோட higher order function அப்படினு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு higher order function இருக்கு. நான் higher order functions பத்தி பேசலாம் functions வரப்ப அத பத்தி பேசலாம் அப்படினு விட்டுட்டேன். So every data type that we were talking about here is has a higher order function. Higher order function அப்படினா இந்த பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுனா higher order function அப்படினா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. But I'll tell you. Since we are at lists, okay? இப்போ L is equal to list அப்படினா போட்டேனா it will create a new list. But இப்போ நீங்க பார்க்கறப்ப இது it might look like a function, கரெக்ட்டா? இது பார்க்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா? Yes, does it look like a function? Yes bro. Yes. Okay. Yes bro. Thank you. Okay. ஆனா இது ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளவுதான். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது. We call it a constructor or higher order function. நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ங்கறத தாண்டி let's consider the word higher order function. It's not an ordinary function. Function yes, but it is a higher order function. எம்டி லிஸ்ட் தான போகுது. இல்ல அது empty list தான். பட் வந்து it creates empty list அப்படிங்கறத தாண்டி இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு higher order function. ஓகேவா? இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஃபரன்ஸ் நம்ம இன்னும் கிளாஸஸ் எழுதும்போது தான் உங்களுக்கு தெளிவா புரியும். When we are learning to write classes அப்பதான் you can understand all that. ஓகேவா? சோ அது வரல வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாம் யூட்டிலைஸ் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம எப்படி ஓகே நம்ம லிஸ்ட்ங்கிறதுக்குள்ள டைரக்டா போக வேணாம். அதுக்கு முன்னாடி let's look at higher order function. சரியா? அத பாத்துட்டே போய்டலாம். ஏன்னா since you already know what is a function blah blah.
ஸோ நம்ம லிஸ்ட் பார்த்தோம். லிஸ்ட்ல இது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் இப்படி போடுறேன். i is equal to ஓகே int of இப்போ i is equal to int of 63 அப்படி நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நம்மள்ட்ட எல்லா டேட்டா டைப்பும் தட் இஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல இந்த 63 அப்படிங்கிறது இஸ் இட் an int or is it a என்ன டேட்டா டைப் இது? int or string? அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ப்ரோ பட் அது இன்டிஜரா வெளிய எடுக்கும். எப்படி அது வெளிய எடுக்குது? டைப் பாஸ் பண்ணல. இட்ஸ் கன்வெர்ட்டிங். அது வந்து டைப் கன்வர்ட் பண்ணி இன்டிஜரா எடுத்து ஐல ஸ்டோர். டைப் கன்வர்ஷன் யார் செய்றாங்க? இன்டிஜர்ல ஒரு ஃபங்க்ஷன். இன்டிஜர்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? இஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஏன் இது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்றோம்னா whatever type of data you pass to higher order function, okay, என்ன type of data நீங்க பாஸ் பண்ணாலும் அதனோட ரெஸ்பெக்டிவ் டேட்டா டைப்புக்கு அதை மாத்தி கொடுக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. ஓகேவா? சோ எல்லா டேட்டா டைப்பும் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, இன்க்ளூடிங் பூலியன். நம்ம ஸ்டார்டிங்ல பூலியன் அப்படினு பார்த்தோமா? எஸ், இது எல்லாத்துக்குமே தட்ஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். சோ int அப்படினா intக்கு வந்து you have int, floatக்கு you have float, stringக்கு you have str தான் நினைக்கிறேன். str listக்கு list, tupleக்கு tup, dictionaryக்கு dict, setக்கு வந்து setக்கு இருக்கானே செட்டுக்கு செட் தான் ப்ரோ. ஓகேவா? சோ பூலியன் நம்ம இன்னும் பூலியன் அப்படிங்கறத பார்க்கல. சோ பூலியன் நம்ம மேல பார்த்தோமா? இங்க பார்த்தோம். பூலியன் இதுக்கு வந்து பூல் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அது டைப் பாஸ் பண்ணும்போது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். ஆமா, இப்போ நீங்க ஒரு இன்டிஜர் வந்து நீங்க பூலியனா மாத்தணும்னாலும் நீங்க பூல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கூட இன்டிஜர் போட்டீங்கன்னா that higher order function will transfer the data type. higher order function தாண்டி நீங்க வந்து டைப் டைப் காஸ்டிங் அப்படிங்கறத அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இதோட பர்பஸ் என்னன்னா டைப் காஸ்டிங். ஓகேவா? இதோட பர்பஸ் டைப் காஸ்டிங். சோ டைப் காஸ்டிங் எப்படி ஹவ் அப்படி நீங்க யோசிச்சா நான் வந்து இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். ஓகே, ஓகே. சோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி you need to understand there's another function called as type. ஓகே, இந்த இடத்துல since we are looking at higher order function there's a typeங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோமா? கொஞ்சம் டைப் ஃபங்க்ஷன் எழுதவே இல்லை. என்ன டேட்டா டைப்ல ஒரு ப்ரோகிராம் போடுறாங்க. நம்ம பார்க்கல நினைக்கிறேன். நம்ம அதை பார்த்தோமா? I don't remember. இந்த இதுல பார்க்கல நம்ம வேற பேக் ஃபைல் இருக்கு நம்ம. இது பார்த்தோம். So there is a function called as type. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்க வந்து இதுல ரெஃபர் பண்ணி பார்க்கணும். நான் சொல்ல you it is your duty to refer it in devdocs. அத ஒன்ஸ் தான் சொல்லுவேன். நான் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி காட்ட மாட்டேன். So type this function returns the data type of the argument it gets. அப்படினா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து ஒரு எழுதிட்டேன் I is equal to 10 type of I னா எனக்கு என்ன கொடுக்கும் அப்படினா class int அப்படின ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? நான் ஸ்ட்ரிங் போட்டுனா class string அப்படினு சொல்லுவோம். சோ இது எதுக்குனா for us to identify what type of data that we are dealing with. For example, s is equal to hello அப்படினு போட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் I is equal to 10, f is equal to 10.23, அதுக்கு அப்புறம் வேற என்ன டேட்டா டைப் இருக்கு? l என்னமா? இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் ஆஃப் s string.
டைப் ஆஃப் ஐ இன்ட்டு டைப் ஆஃப் எஃப் float type of L or string. ஏன்னா அந்த இடத்துல வந்து இதை கொடுக்கலாம். L is equal to list of L அப்படின்னு நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ if you look at it உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நான் உள்ள கொடுத்த எல்லாத்தையும் மொத்த ஸ்ட்ரிங்கையும் இன்க்ளூடிங் நான் ஸ்டார்டிங்ல கொடுத்த அந்த இதுல ஆரம்பிச்சு இந்த அந்த பாக்ஸ் பிராக்கெட்ல ஆரம்பிச்சு மத்த எல்லாத்தையும் இன்டிவிஜுவல் கேரக்டரா உடைச்சு வச்சிருக்கு. தெரியுதா? எஸ். இப்போ L எனக்கு இது இருக்கு. இப்போ நான் L மறுபடியும் டைப் ஆஃப் str of L போட்டேன்னா எனக்கு திரும்ப வந்து ஸ்ட்ரிங்கா வந்து மாறிடும். இது ஆக்சுவலா வந்து இப்போ மறுபடியும் கீழ வந்து அதாவது இதே ஸ்ட்ரிங்கா மாத்திடுச்சு. தெரியுதா? this entire இத அது வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து மேபி வேறல போடுவோம். இப்போ வந்து st is equal to str of L. இப்போ st ல என்ன வேல்யூ இருக்குன்னா இதுதான் இங்க என்ன வந்து அவுட்புட் வந்து அது ஸ்ட்ரிங்கா மாத்திடுச்சு. சோ இங்க என்ன பேசிக்கா இதெல்லாம் என்ன செய்யுது அப்படினா ஒவ்வொன்றுக்கு தேவையான டைப்பா வந்து இன்னொரு மாத்திடுது. கரெக்ட்டா? உங்களால பார்க்க முடியுதா? இப்போ ஒண்ணு இல்ல நான் வந்து int i is equal to 10 வச்சிருக்கேன். bool of i போட்டா என்ன வரும்? bool of i என்ன வரும்? true வரும். ஓகே. இப்போ நம்ம வந்து i நம்பர் வைக்காம டைரக்டா நம்பர் போடுவோம். bool of 1 என்ன வரும்? bool of -1 இங்க ஃபால்ஸ் வரத பாருங்க. சொல்லுங்க. bool of -1 true. Anything except 0 is true. அவ்வளவுதான். If you put 0 that's false. If you put a empty string that is false. If you put a empty list that is false. If you put a empty tuple or set that is false. புரியுதா? எதுவுமே empty இருந்தா அது false. எதுவுமே 0 ஆ இருந்துச்சுனா அது false. அதுல ஏதோ ஒன்னு இருந்தாலும் அது true. புரியுதா? சோ boolean எப்ப நம்ம செக் பண்ணலாம்? ஒரு டேட்டால வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கா, ஒரு லிஸ்ட்ல ஏதாவது கண்டென்ட் இருக்கா, whether that is null, whether it is empty or not அப்படினு செக் பண்றதுக்கு you can pass to bool. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? int of 7.23 போட்டா என்ன வரும்? 7 float of 7 அப்படினு போட்டா 7.0 str of 7.23 ஒரு integer பாஸ் பண்றீங்க என்ன வரும்? டபுள் கோட்ஸ் double quotes or single quotes doesn't matter எல்லாமே string தான். ஓகே சோ ஒரு string அது மாதிரி இருக்கும். so do you understand the என்ன சொல்றது duties of these higher order functions? இவங்களோட டியூட்டியே பேசிக்கலி டு என்ஷூர் நீங்க அதாவது எக்ஸாக்ட்டான டைப் தான் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறது வந்து என்ஷூர் பண்றதுக்காக. இப்போ நீங்க str அப்படி போட்டீங்கன்னா nothing else is going to come out of it. string மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. so python is actually called as strongly typed language னு சொல்லுவாங்க. அப்படினா என்னன்னா நீங்க php மாதிரி வந்து you can't do loose typings and all. so உங்களுக்கு இந்த ஸ்டேட்மென்ட் புரியல அப்படினா ஸ்டில் அத வந்து ஃப்ரீ அவுட்ங்க. பட் இப்போ for now உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த higher order functions அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அத செஞ்சிட்டீங்கன்னா I'm all good. நம்ம அடுத்து போலாம். ப்ரோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்காது, நம்ம கிரியேட்லாம் பண்ண முடியாது. you can't create it. இத வந்து அவன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். இது எல்லாமே வந்து we call it an inbuilt function னு சொல்லுவாங்க. inbuilt function. எல்லாமே inbuilt functions. ஓகே சோ இது வரைக்கும் இந்த டவுட் இல்ல. எல்லா டேட்டா டைப்புமே ஒன்னு இருக்கு அப்படினா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா நம்ம என்ன டேட்டா டைப் பார்த்தோம் அப்படிங்கறத வச்சு you have to imagine. அது உங்களால பண்ண முடியும் நான் நம்புறேன். கரெக்ட்டா? can I proceed? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே சோ since இத நம்ம முடிச்சதால let's look at lists. உங்களுக்கு லிஸ்ட் பத்தி படிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இப்போ வந்தாச்சு. ஓகே lists. சோ ஒரு லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொன்னேன். how can we create an empty list? L is equal to list. L is equal to list or L is equal to ஒரு empty square bracket. இத வச்சு we can create empty list. ஓகேவா? yes. அப்போ in case if I do something like this like L is equal to list of 1, 2, hello, 3.14, அதுக்குள்ள வந்து நம்ம இன்னொரு லிஸ்ட் போடுவோம் 1, 2, 3 இந்த மாதிரி நான் வைக்கிறேன். okay you see this. I'm doing the same for with a square bracket just like how I did it here. okay இது is a way to initialize a list with contents. okay initialize with contents. அந்த ஃபர்ஸ்ட் இது போட்டா எரர் வரும். லிஸ்ட் அக்செப்ட்ஸ் only one argument அப்படி வரும். எங்க அந்த ஃபர்ஸ்ட் நீங்க L equal to list of 1, 2, hello 3 லிஸ்ட்க்குள்ள லிஸ்ட் போட முடியுமா ப்ரோ? லிஸ்ட்டுக்குள்ள ஆக்சுவலா ஆமா நான் வந்து இந்த இடத்துல ஒரு மெயின் பிராக்கெட் மறந்துட்டேன். இந்த பிராக்கெட் சரி போடுங்க. அதாவது டைப் கன்வர்ஷன் தானே. the ways of initializing list அவ்வளவுதான். so L is equal to list of அதுக்குள்ள இந்த இத போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன். 1, 2 அதுக்கு அப்புறம் வந்து hello 3.14 அதுக்கு அப்புறம் இன்னொரு லிஸ்ட் அதுக்குள்ளே 4, 5, 6 ஓகே இப்போ இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. சோ இந்த லிஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல எவ்வளவு இது இருக்கு? எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? எனக்கு எத்தனை கண்டென்ட்ஸ் இருக்கு லிஸ்ட்ல? ஓகே சோ டு இப்போ லிஸ்ட் ஸ்ட்ரிங் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அப்படி நம்ம பார்த்தோம். எஸ் ஆல் தி நீங்க access பண்றதுக்குள்ள introduce
individual character individual element access பண்ற அந்த மாதிரி இப்போ அந்த hello access பண்ணனும்னா what should I do? Second L of 2 L of 2 எனக்கு hello கொடுக்குது. இப்போ hello குள்ள இருக்கிற e மட்டும் access பண்ணனும். L of 2 of 1 L of 2 of 1 awesome. இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த கடைசி லிஸ்ட் இந்த லிஸ்ட் குள்ள இருக்கிற 5 மட்டும் access பண்ணனும். L of L of 1 of L of minus 1 of L of minus 1 of minus 1 of minus 1 எல்லாருக்கும் புரியுதா இங்க எப்படி இந்த ரெஃபரன்சஸ் நடக்குது அப்படி புரியுதா? Yes, bro. Okay. So since இது எல்லாமே ஒரே மாதிரி நடக்கிறதால there is another function that I want to tell you about. It is called as len. இந்த function will come in handy in a lot of times. So len is a function that will return you the length of anything that you pass. But length len of L இந்த லிஸ்டோட length என்னமா? 5. இப்போ இந்த L of 2 ஓட length என்ன? 5. L of minus 1 ஓட length 3. So different type of data types இருந்தாலும் this len function can give out the length. Okay வா? Yes. So இந்த higher order functionsல வந்து அது 1 ல இருந்து ஆரம்பிக்கும் சொல்லிருக்கோம் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னமா புரியல? லெந்த் 1 ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம் இண்டெக்ஸ் கொஸ்டின் லெந்த் ஒரு கன்ஃபியூஷன் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு? இண்டெக்ஸ் கொஸ்டின் 0 ல இருந்து ஆரம்பிக்கும் லெந்த் 1 ல இருந்து ஆரம்பிக்கும் சொல்லுவோம் அந்த கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஓகே 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 வரேன். So காலையில இருந்து படிக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கா? You guys are making a progress? எஸ் ப்ரோ Okay nice. இதெல்லாம் பைத்தன்லாம் இந்த பைத்தன்லாம் உங்களுக்கு காலேஜ்ல சொல்லி தரணும்டா. என்ன பண்றாங்க உங்க காலேஜ்ல? ப்ரோ எங்க முதல் நாளே அவங்களுக்கே முதல்ல தெரியுமே. முதல் நாள்லயே செட் வரைக்கும் எடுத்துட்டாங்க சரி அப்புறம் அவள நான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க என்ன டேட்டா டைப் லைனா சொன்னாங்க எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஃபர்ஸ்ட் நாளே டேட்டா டைப் முடிச்சு போயிட்டாங்க அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தாங்க ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல மெயின் சப்ஜெக்ட் இல்லாம ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ரோ பண்ணி எல்லா தெளிவா படிக்கும் போது மெயின் இதுல வந்து ஒரு பிரச்சனை இல்ல ஓ இன்ன வரைக்கும் பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல முடிச்சது எங்க நடக்கும் காலேஜின் பரிதாபங்கள். ப்ரோ லாஸ்ட் கிளாஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா ஏதோ இப்ப பைதான் 3.9 ல இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க அது வந்து ஃபார்மட் f அப்படிங்கிற சின்டாக்ஸ் f string function returns the length of whatever object you pass into it. So len புரிஞ்சிருச்சுல len புரிஞ்சிருச்சு டைப் புரிஞ்சிருச்சு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸோட ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நிறைய ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அத போக லிஸ்ட்ல float length கூட என்ன கேக்குறீங்க அப்போ தனி ஒரு இருக்கு தான் பாருங்க காசா பண்ணணும் L of 1 ன்னு போடுவோம் object of int don't have len அப்ப யோசிச்சு பாருங்க len அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணா தான் பண்ண முடியும் நான் சொன்னேனா இந்த ஆப்ஜெக்ட்டால ஒரு விஷயம் செய்ய முடியும் இந்த ஆப்ஜெக்ட்டால ஒரு விஷயம் பண்ண முடியாது சோ you can't do இதல செய்யக்கூடிய ஆபரேஷன் இதல பண்ண முடியும் இதுல வந்து tap இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது tap to mute is a function of this இங்க double tap to switch to eraser ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு double tap to switch to eraser தெரியுதா நான் double tap பண்ணனா eraser இதுக்கு மாதிரி இது இதோட ஃபங்க்ஷன் இப்போ நான் இந்த பென்சிலை கொண்டு போய் tap to mute அப்ளை பண்ணா என்ன நடக்கும் இந்த மாதிரி எரர் வருமா object of type pencil don't have tap to mute சென்ஸ் மேக் பண்ணா சொல்றது வராது எதுக்கு வருது அந்த ஆப்ஜெக்ட் தான் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அது இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும் மேபி லென்த் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல நீங்க இப்படி யோசிக்கிறீங்க மேபி யூ டைப் l dot len இப்படி வேலை செய்யுமா இப்படி வேலை செய்யாது அப்படி வேலை செய்யாது சோஷியல் வந்து len of l தான் கொடுக்கணும் சோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி வேலை செய்யும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் லென்த் அப்படிங்கிற ஒன்னு இருந்தா தானே அதனால இதே பண்ண முடியும் இது எப்படினா மெஷர் தி லென்த் ஆஃப் டாட் அப்படினு சொல்ற மாதிரி இருக்கு டாட்ங்கிறதுக்கு லென்த்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குதுல இட் இஸ் லைக் மெஷரிங் லென்த் ஆஃப் இன்டிஜர் அப்படி தான் இருக்கு ரெண்டு இருந்தா 2 போறோம் இப்போ 12 அப்படி இருந்துச்சுனா 1 அப்படி உங்களுக்கு லென்த் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து int சாரி i is equal to 345 உங்களுக்கு இது 3 லென்த் வேணும்னு வெச்சுப்போம் நீங்க எதை ஆக்சுவலா டைப் பண்ணீங்க ரெஜிஸ்டர்ல இருக்கு பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி வேணும்னா len of str5 போடுங்க புரியுதா என்ன சொல்றேன் டைரக்டா ஐ போட வராது ஏன்னா i is an integer அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியே கிடையாது புரியுதா நீங்க 0.14 போட்டா 0.24 ன்னு வருமா இல்ல போட்டா ஆமா இப்போ 3.14 அப்படி நம்ம போட்டுட்டோம்னா இப்படி போட்டா 4 வரும் ஓகே புரியுதா லிஸ்ட் கூட போடலாம்ல நீங்க பதிலா லிஸ்ட் கூட போடலாம் இல்ல list I don't think it will work float is not iterable string iterable அதனால செய்யும் அதாவது iterable அப்படினா என்ன விஷயம் இப்போ இதுக்குள்ள போடுற டேட்டாவை தனித்தனியா நான் உடைக்க முடியுமா அப்படினா அது லிஸ்ட் ஆக முடியும் string லிஸ்ட் ஆகலாம் இப்போ list of str ஃபைல் போட்டீங்கன்னா புரியுதா string லிஸ்ட் ஆக்கி அப்புறம் பண்ணலாம் ஆனா you can't directly make a number list because it has to be of iterable னா அடுத்து பண்ணணும் நீங்க இங்க செஞ்சீங்க இதுதான் iteration first one எடுத்தோம் அப்புறம் எடுத்தோம் லைன் பை அதாவது character by character உங்களால access பண்ண முடியுமா அதான் iteration ஓகேவா ப்ரோ இப்போ வந்து இப்போ லிஸ்ட் பண்ண லென்த் எடுத்தா ஃபைன் வருது ப்ரோ அப்ப அங்க அதுக்கு ஒண்ணுமே ஒரு லென்த் ஆக டைப் பண்ணிருக்கேன் அந்த இன்டிஜர்னு போட்டே வந்து புரியல சொல்லுங்க இப்போ மேல லிஸ்ட் இருக்கு ப்ரோ அது வந்து லென்த் ஃபைன் வருது இப்போ தனியா அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்டிஜர் அது தனியா போட்டா ஒண்ணு வர மாட்டேங்குது ஏன் தெரியல எதமா தனியா போட்டா ஒண்ணு இல்ல இது சொல்றீங்களா are you talking about this அல்ல ஃபைன் இருக்கா ப்ரோ ஓகே இல்ல ஃபைவ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல ஓகே சொல்லுங்க இப்போ அதுல இசியோ இண்டெக்ஸ் கொஸ்டினோட லென்த் போட்டா அது இன்டிஜர் வரலன்னு சொல்லுங்க ஆமா ஒண்ணு வரணும் ப்ரோ ஏன் வரல எங்க எப்படி வரும் ஃபையா கணக்கு எடுக்கும்போது ஒண்ணு எடுத்து நம்ம தனியா பார்த்தா ஒண்ணு வரணும் தனியா பார்த்தா எப்படி ஒண்ணு வரும் அதான் வெறும் எல்லா 0 போட்டா ஒண்ணு தான் வருது நீங்க லென்த் ஆஃப் எல்லா 0 போட்டா அது பிரச்சனை வருது நீங்க லென்த் எடுக்கீங்க வேற மாதிரி போய் உங்களுக்கு வேல்யூ மட்டும் தான் வேணும் வேல்யூ மட்டும் எடுங்க சரி ப்ரோ டவுட் இங்க எல்ல வந்து லிஸ்ட்ல இருக்குது 0 1 2 3 கவுண்ட் ஆகுது அங்க மேல i = 345 கொடுத்தீங்கல்ல அங்க 1 2 3 னா தேர்ட் இது கவுண்ட் ஆகுது லென்த் அதுதான் ப்ரோ லென்த் வந்து நான் அதுதான் சொல்றேன் நீங்க இந்த இடத்துல i = 345 அப்படினா it is of type integer நம்பருக்கு எப்படி லென்த் இருக்கும் ஸ்ட்ரிங்னா எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இத்தனை கேரக்டருக்கு நீங்க கவுண்ட் பண்ணலாம் ஒரு நம்பர் as a data type எப்படி how do you think that லென்த் இருக்கும் நினைக்கிறீங்க it is a number the number means a value அந்த வேல்யூக்கு எப்படி லென்த் இருக்கும் இப்போ நீங்க இங்க len of போட்டு ரிட்டர்ன் பண்றீங்க இந்த 4 அந்த 4 மறுபடியும் லென்த் இருக்கா இல்ல the 4 is a value man
ஓகே 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 ப்ரோ. புரியுதா? நீ எப்படி அந்த வேல்யூக்கே லென்த் போடுவ? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. ஸோ இன்டு ஃப்ளோட்டுக்குலாம் இப்போ இது இருக்காது, பட் ஆனால் கலெக்ஷன்ஸுக்கு தான் இருக்கும். ஓகே. அதாவது எதுக்கு லென்த் இருக்கும்னா, இஃப் இட்ஸ் இட்டரபிள் டைப்னா இந்த மாதிரி 1 2 3 4 5 உங்களால வந்து அதை இன்டெக்ஸ் பண்ண முடிஞ்சுனா அதுக்கு லென்த் இருக்கும். எதை இன்டெக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். சோ இன்டிஜர் அந்த மாதிரி இன்டெக்ஸ் பண்ண முடியாதானே? அப்ப அதுக்கு எங்க லென்த் வரும்? ஒரு 5 டிஜிட் போட்டுட்டு 0 1 போட்டா 2 டிஜிட் வராதா ப்ரோ? ஆனா அதுக்கு நீங்க அதை இதுவா மாத்தணுமா? இப்போ 2 இப்போ நான் ஒண்ணு இல்ல டூ சம்திங். ஓகே இப்போ ஓகே இப்போ i அப்படிங்கறதுல எனக்கு வந்து 1000 ஏர். ஓகேவா? இந்த i எனக்கு எவ்வளவு இருக்கு? 1000 ஏர். இப்போ நான் என்ன பண்றேன்? len of i போடுறேன். எனக்கு 1000 அப்படி வருது. இது இப்போ இதுல 1000 ஏர் இருக்குங்கறத கவுண்ட் பண்ணி 1000 னு ஒரு வேல்யூ சொல்லுச்சு. கரெக்ட்டா? This is of data type integer, this is of data type string. இப்போ integer இது வந்து வேல்யூ தானே? இதுக்கு லென்த் இருக்கா? இந்த வேல்யூக்கு லென்த் இருக்கா? இந்த 1000 லென்த் இருக்கா? இல்ல 4 டிஜிட் தான இருக்கு. அது லென்த் இல்லக்கனா, அது வந்து how to say it is a value cannot have length. If you want to அந்த 1000 அந்த மாதிரி நீங்க தனியா அக்சஸ் பண்ணறது எப்படி நீங்க கேட்டிங்கன்னா that I can tell. அந்த ஸ்ட்ரிங்கா அத ஸ்ட்ரிங்கா மாத்திரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நீங்க என்ன செய்யணும்? str of i போட்டுட்டு அதுல வந்து இப்போ 0 பொசிஷன்ல என்ன இருக்குன்னா சாரி str of len of i சரிதா? 1 இது 2 போட்டீங்கன்னா 0 சாரி 1 0 2 0 3 0 3 அந்த 1000. ஓகே ஓகே. நீ இதுதான். சோ ப்ரோகிராமிங் எங்க வருதுன்னா நீங்க ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை எப்படி பாசிபிள் ஆக்குறதுன்னு கேக்குறீங்க. அப்போ யூட்டிலைஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் that can make it possible நான் சொல்றேன். புரியுதா? உங்களோட நோக்கம் நான் இங்க இந்த இத வந்து எப்படி வந்து நான் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுக்கணும். அந்த நம்பர்ல ஏன் நான் எடுக்க முடியல? why is it not possible னு ஒரு கேள்வி. கரெக்ட்டா? அப்படி if you for that you need to use type conversion. string வந்து first length of i எடுத்து அதுக்கு அப்புறம் அத போட்டு I hope you understood நினைக்கிறேன். கரெக்ட்டா? நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே ஓகே. அரேஸ் எங்கடா அது வரீங்க? புது வார்த்தை எங்க வருது? ப்ரோ ஸ்ட்ரிங்குக்கு லென்த் இருக்கு, வேல்யூக்கு லென்த் இல்லையா? வேல்யூ எப்படி லென்த் இருக்கும்? எப்படி வேல்யூ லென்த் இருக்கும்? நீங்க சொல்லுங்க எனக்கு எப்படி how do you think that values length இருக்கு அப்படி? வேல்யூக்கு வந்து ஒரு நேம் தான் இருக்கும். இதுதான் it is just a value டா. வேல்யூக்குள்ள நம்பர் வேற பர்சன் பட் அது ஒரு வேல்யூ அவ்வளவு. அது ஒரு value. அதுல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்ட் தான். பரவாயில்ல இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேக்குறது is good. சரி சோ இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வந்து போட்டோம். ஓகே சோ we know multiple ways of creating a list. ஃபைனா இது தெளிவா creating a list எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எஸ் எஸ் ப்ரோ. ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது adding items to a list. ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் is append. ஓகே இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் append. இது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வெளிய எழுதுவோம். லைக் len எல்லாம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லெந்த் வேணும் அப்படினா நீங்க வந்து இப்படி எழுத மாட்டீங்க. அதாவது இப்போ நம்மள்ட்ட i இருக்கு. i யோட லெந்த் வேணும்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். length of i ன்னு எழுதுவோமே தவிர i.len போட மாட்டோம். ஓகேவா? ஆனா i வந்து இப்ப ரிவர்ஸ் பண்ணனும். இப்போ இந்த i வேணா நம்ம எழுத போறோம். i = hello world அப்படின்னு வெச்சுப்போம். இப்போ i டாட் ரிவர்ஸ்னா எனக்கு வந்து அதோட ரிவர்ஸ் இல்லையா? rev அது strrev யா? ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் இருக்குமே பைத்தன் strrev யா? ரிவர்ஸ் மட்டும் தான் வரும். ரிவர்ஸ் இப்படி ஒரு என்னது? ஸ்லைசிங் அந்த ஸ்லைசிங் பண்ணலாம் இல்ல எனக்கு என்னோட கேள்வி is there a function called reverse அவ்வளவுதான். இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ. வெறும் rev அது இல்ல இல்ல ப்ரோ ரிவர்ஸ் போட்டுட்டு பிராக்கெட் தான். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இல்ல ஃபங்க்ஷன் இல்லையா ரிவர்ஸ்? புரியல. ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட்டுக்கு தான் ரிவர்ஸ் இருக்கோ? ஓகே அப்ப வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணனும். ஆனா லிஸ்ட்டுக்கு தான் ரிவர்ஸ் இருக்கு. மைனஸ் சொல்லாத. டோன்ட் கிவ் மீ மைனஸ் சம்திங். ஐ காஸ்ட் லிஸ்ட் ப்ரோ. என்ன பண்ணனும்? லிஸ்ட் மாத்தணும். லிஸ்ட் மாத்தி ரிவர்ஸ் பண்ணலாமா? ஓகே லிஸ்ட் மாத்தி ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே அப்ப லிஸ்ட் ஆஃப் i டாட் ரிவர்ஸ். இது ஆக்சுவலா பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன். என்ன நன் வருது? i ல என்ன இருக்கு முதல்ல? ஐ டாட் ரிவர்ஸ் ப்ரோ. லிஸ்ட் ஆஃப் i டாட் ரிவர்ஸ் தான் கரெக்ட் தான். சரி l is equal to list of i l என்ன இருக்கு? ஓகே l டாட் ரிவர்ஸ். நான் இருக்க பைத்தன் வெர்ஷன்ல ரிவர்ஸ் வேலை செய்யல நினைக்கிறேன். அப்படியே ஆகுறது. ஆஹா l டாட் ரிவர்ஸ் போட்டா it is not returning anything. I guess the value itself is getting reversed. சரிதா? அது ரிவர்ஸ் ஆக்டிவிட்டி எல்எல்ஏ சேவ் ஆகிடுது. திருப்பி எல்எல்ஏ சேவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதான் விஷயம். இதுதான் டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் பார்க்கணும் அப்படின்றது. ஓகே ஃபைன். சோ புரிஞ்சுல இது வரைக்கும் ரிவர்ஸ் எப்படி புரிஞ்சுதா? ரிவர்ஸ் இஸ் a function. சோ இங்க எதுக்காக நான் பேச வந்தேன் அப்படினா நீங்க வந்து இந்த மாதிரி லெந்த் அப்படிங்கிறது
ஏன் நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம்னா லென்த் வந்து ஆப்ஜெக்ட் அதாவது லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் ஒரு பாராமீட்டர் கொடுப்போம். ஆனா இங்க L டாட் அப்படின்னு வச்சு இத வந்து ஒரு மெத்தடா கொடுத்துருக்கோம். சோ ரிமெம்பர் தி டிஃபரன்ஸ். லென்த் க்கு ஒரு டிஃபரன்ஸ். நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் எல்லோ ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ். ஆமா ஆமா ஆமா. சோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனா அது வெளிய இருந்து அதுக்குள்ள நீங்க ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவீங்க. வேற சாதாரண ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா L இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டோட ஃபங்க்ஷனா இருக்கும். புரிஞ்சா? புரியுது. ஓகே. இப்போ நீங்க மல்டிபிள் லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா L அப்படிங்கறத ரிவர்ஸ் பண்ணனும்னா ஒண்ணு I அப்படின்னு வச்சு அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி you can have multiple reverse. அந்த ரிவர்ஸ் வந்து it will be for that object only. அது வேற எதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. சோ இப்போ அந்த மாதிரி நமக்கிட்ட append அப்படின ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. to add an item to the list. ஓகே. ஒரு ஐட்டம் லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் ஆட் பண்றதுக்கு you have a function called append. and அதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா L டாட் append. எப்படி வந்து நம்ம லிஸ்ட்க்கு ரிவர்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி L டாட் append. append போட்டு யூஸ் பண்ணலாம் bro. என்னமா? இன்செர்ட் ஓகே. add items உங்க பிரச்சனை இதுதான். வெயிட். அடிங்க லாஸ்ட் அதான் to end of the list. ஓகே bro. append அதுக்குள்ள வந்து some variable. ஓகே இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே ஓகே. இப்போ to remove from the end. ஓகே remove items from அல்லது remove the last item. remove last item in list. இது என்ன இதெல்லாம் வந்து பாருங்க லிஸ்ட் அப்படின எடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கறது ரெட் பாக்ஸ்ல பாருங்க. L dot pop. ஓகேவா இது வந்து also returns the popped value. ஓகேவா pop L dot extend என்னங்க சொல்றீங்க சம்பந்தம் இல்லாம extend ஒன்னு இருக்கு. இருக்கு இதுக்கு சம்பந்தமான விஷயம் அது அவ்வளவுதான் கேள்வி. ஓகே L dot pop வந்து என்ன செய்யும் it will remove ஆமா இது என்ன செய்யும் remove and returns the removed value. so first இது ரெண்டுக்கான எக்ஸ்பெரிமென்ட் பார்த்துவோம். ஓகே சோ இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். லிஸ்ட்ல 1 2 3 4 அப்படினு 4 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் L dot append பார்க்கலாம். L dot append இது L dot append ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதா? எதுமே ரிட்டர்ன் பண்ணாது. I don't know பண்ணாது. L dot append இது பண்ணாது. சோ இது வந்து L dot append நான் just 5 அப்படினு போட்டனா L ல அது கடைசி ஆட் ஆயிடுச்சு. தெரியுதா? I can add L6 பண்ணலாம். சம்பந்தமே இல்லாம வேற ஒரு டேட்டா டைப் பண்ணலாம். என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்க பண்ண முடியும். of any type any object you can add here. ஓகேவா? சோ L ல இதெல்லாம் ஆட் ஆயிட்டே இருக்கும். இப்போ s is equal to L dot pop னு கொடுக்கிறேன். ஓகே pop அப்படிங்கிறதுனா கடைசியா என்ன வேல்யூ இருக்கும்? என்ன கடைசியா இருந்துச்சு? ஸ்ட்ரிங் எடுத்து s ல ஸ்டோர் பண்ணிடுச்சு. தெரியுதா? அப்ப L ல இருக்க கூடாது தானே? pop means it is removed. L ல இல்ல. எஸ் புரியுதா? ஓ லாஸ்ட் கமாண்ட் எஸ் ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணிடலாம். எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணா எஸ் கமாண்டா பாப் யூஸ் பாப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணா கடைசியோட எண்ட் மட்டும் டெலீட் பண்ணிடு. டெலீட் பண்ணாத அத தூக்கி இங்க நீங்க என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதுக்கு அசைன் பண்ணிடுவோம். அத நார்மலா பண்ணிடுவோம். என்ன அது எஸ்ல போட நார்மலா பண்ணிடுவோம். எஸ்ல போடலனா உண்மையா வருது. L dot pop நான் சும்மா போட்டேனா அது எதுமே ஆயிருக்காது. சும்மா ரிட்டர்ன் ஆயிருக்காது. அது பிரிண்ட் ஆயிருக்கு. L ல அது மாடிஃபை ஆயிரும். நீங்க ரிட்டர்ன் ஆன வேரியபிள் எதுமே அசைன் பண்ணாம விட்டீங்கன்னா அது அதோட தஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ப்ரோ அந்த லிஸ்ட்ல நம்பர் ஸ்பீக்கரா இருக்கா? என்னமா நம்பர் ஸ்பீக்கரா இருக்கா? என்ன நம்பர் ஸ்பீக்கரா இருந்து எப்படி அந்த லிஸ்ட்ல 1 2 பண்ணிட்டாங்களே. ஓ இப்படி சொல்றீங்களா? அப்பண்ட் இதுக்கு வந்து 5 இருக்கு. வெயிட் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரிப்பீட்டட் ஐபி நம்பர்ஸ் வேணும். இப்படியா? இப்படி இருந்தா என்ன? இப்ப சொல்லுங்க இப்படி இருக்கு. இதான் கேக்குறீங்க. இந்த கேஸ் தான் கேக்குறீங்க. லிஸ்ட்க்கு நான் லிமிட்டேஷன் இருக்கு. எவ்வளவு தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்க. லிஸ்ட்க்கு லிமிட்டேஷன் கிடையாது. எவ்வளவு வேணா சேவ் பண்ணலாம். சோ இதுல L dot pop நீங்க திருப்பி பண்ணீங்கன்னா எத்தனை தடவை பண்றீங்களோ அத்தனை தடவை பாப் ஆகும். தெரியுதா? நான் ஒண்ணா பாப் பண்ண ஒண்ணா ரிமூவ் பண்ணிட்டே வருது. பாப் அப்படிங்கிறது கடைசியா பண்றது மட்டும் தான். ஸ்பெசிஃபிக் முடிய வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கமா ப்ரோ? முடிய வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். லிஸ்ட் எம்டி ஆயிடுச்சுனா now it is telling index pop from empty list. என்னங்க நான் எத்தனை தடவை போட்டுட்டேன்? பாப் போட்டு பேக்கப் பண்ணி போன் போட்டா இருக்க எல்லா பொருளும் ஒரே லெவல்ல வந்துமா? அப்படி யாராவது எழுதிருக்காங்களா டெவலப்பர் டாக்குமெண்டேஷன்? படிங்க. நான் அதுக்கு தான் டெவ் டாக்ஸ் நான் கொடுத்து படிக்க சொல்லிருக்கேன். நான் செய்ய படிங்கன்னு சொன்னேன்ல. போய் படிச்சு பாருங்க. you will understand. இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் முன்னாடி கிளம்பி ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு வேற வழி இருக்கு. இப்போதைக்கு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் தான் பாத்துக்கலாம். 1000 ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு வேணா லிஸ்ட் ஒன்னு பார்க்க சொன்னேன். நீங்க லிஸ்ட் ஒன்னு பாருங்கடா. இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. கிளாஸ் லிஸ்ட்ல சார்ட் ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த இதுல எவ்வளவு தான் காட்டிருக்கானா? லிஸ்ட் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் காட்டணும். ஒரு ஃபுல் போய்ட்டோம். பாப்புக்குள்ளே வந்து இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியுமா? கேக்குறேன். எனக்கு தெரியல அப்படி ஒரு இது யாரோ போட்டுருக்காங்கன்னு கேக்குறேன். அப்படி டாக்குமெண்டேஷன் இருக்கா? டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுனா you can அதுதான் நான் பார்க்கறேன். எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு பாப்புல இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணனும். இது வேற இந்த மத்தத இல்ல. இது எப்படி டிசேபிள் பண்றதுனே உங்களுக்கு போட மாட்டீங்க. ஒண்ண மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மத்தெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி பண்ணலாம் எடிட்ல. சூப்பர். இந்த ஆப்ஷன் தான் தெரியாம ரொம்ப நாளா முடிச்சிட்டு இருந்தேன். பைத்தன் மட்டும் தான் இருக்கு. டிப்ளோட் பாப் என்னமோ பாப் வருது. லிஸ்ட் பாப் போட்டு வந்துருக்கு. ஓ இது வந்து சின்ஸ் அரேக்கு போயிடுது. அரே அப்படிங்கற நான் லிங்க் எங்க ரோஸ் W3 ஸ்கூல்ஸ் லிங்க். சூப்பர். இத பாருங்க. இதுதான் இருக்கிற மெத்தட்ஸ். இதுல பாப் கொடுத்துட்டாங்க டெவலப்பர்ல. பாப் இண்டெக்ஸ் மூலமா பண்ண முடியும். ஓகே அவ்வளவுதான். then we can do. அப்ப பாப்புக்கு வந்து இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது செய்யும் அவ்வளவுதான். இப்போ L ல இது இருக்கு. ஓகே L dot pop of 1 2 கொடுத்தோம்னா 0 கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 1 போகுது அவ்வளவுதான். சோ இட் இஸ் வர்க்கிங். இட் இஸ் a valid இதுதான். see அதாவது இந்த விஷயம் நான் ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு சில டைம் டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா உள்ள லாட் ஆஃப் நியூ திங்ஸ். எனக்கு நான் ஃப்ராங்கா சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் பாப் இண்டெக்ஸ் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியும்.
ஸோ பாப் அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா ஸ்டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து புஷ் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ் பாப் அப்படின்னா ஸ்டாக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்று புஷ் பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறதே பாப் பண்ணும். அது அந்த ஆபரேஷன்ல வந்து உங்களால வந்து எப்படி சொல்றது, யூ காண்ட் கிவ் an index and all. ஸ்டாக்ல புஷ் பாப், யூ நோ ஸ்டாக் புஷ் பாப் யாரா கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அதான் புஷ் பண்ணீங்கன்னா அதான் பண்ணும், பாப் பண்ணா அதான் எடுக்கும். அவ்வளவுதான். இது ஃபிக்ஸ்ட் ஆபரேஷன். இது வந்து யாராலையும் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, மாத்தவே முடியாது. இத புஷ் பண்ணீங்கன்னா புஷ் பண்ணும், பாப் பண்ணா பாப் பண்ணி அவ்வளவுதான். சோ இந்த தாட்ல இருந்ததால எனக்கு நான் இவ்வளவு நாளா பாப்புக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சோ பட் தட் இஸ் நைஸ் திங். இஃப் யூ ரெஃபர் டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் யூ வில் unravel a lot of things. ஓகே, சோ பாப்புக்கு அப்போ இண்டெக்ஸ் இருக்குது, அத நம்ம எழுதலாம். ஆமா, ரிமூவ் லாஸ்ட் ஐட்டம்ல அல்லது ரிமூவ் ஸ்பெசிஃபைட் ஐட்டம் போடலாம். ரிமூவ் an item அதுதான் வேற. ஓகே, சோ புரிஞ்சா இங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அப் அண்ட் பாப் புரிஞ்சா? இப்போ நீங்க என்ன do you want me to try out all these functions one by one? தேவையான ஃபங்க்ஷன் மட்டும் ட்ரை பண்ணா போதும்ல? நீங்க இத தொட்டு பாத்தீங்கன்னா அவனே சொல்லிப்பான் ஃப்ரூட்ஸ் எப்படி what it will do அப்படினு சொல்லிப்பான். நான் இது ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணனுமா அப்படினு கேக்குறேன். என்னோட கேள்வி அதுதான். do you want me to explain? எது முக்கியமா போறோம் எக்ஸ்டெண்டுக்கும் அப்பண்டுக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் சொன்னா புரியல. எக்ஸ்டெண்ட் வந்து இது வந்து அப்பண்ட் வந்து லிஸ்டாவே வந்து அப்பண்ட் வந்து ஒரு டேட்டா அப்பண்ட் பண்ணும், எக்ஸ்டெண்ட் பல டேட்டா அப்பண்ட் பண்ணும். ஆமா, அவ்வளவுதான். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். சோ நான் எக்ஸ்டெண்ட் அப்படினு யூஸ் பண்ணிருக்கேன்ல, எக்ஸ்டெண்டுக்கும் அப்பண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா, எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது இப்போ L ல வந்து ஒரு கண்டென்ட் இருக்கு, நான் L.extend அப்படினு போட்டா பல விஷயத்தை அது கூட சேர்த்து ஆட் பண்ணி விடும். whereas L.append will only append a single value. L.extend is used to append multiple values. ஓகேவா? ஓ சொல்லுங்க. append multiple values, நிறைய வேல்யூ சேர்க்கும். ஆக்சுவலா பேசி தான இருக்காங்க, எனக்கு தெரியல. extend and extend குள்ள you need a list. அதான் அங்க முக்கியமான விஷயம். when you are extending you need another list here. ஓகேவா? so எப்படி how can you do this அப்படினா L.extend of ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள வந்து இப்போ 1 2 whatever you want அத போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா L குள்ள இருக்கிறது டிஃபால்ட்டா it will break. ஓகேவா? so நேத்து எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் கொடுத்தோம்? 145 நிமிஷமா? சூப்பர். ஓகே, அதே டைம் நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் என்ன செய்வோம், நான் வந்து அடுத்த ஸ்லைசிங் அடுத்த ஆபரேஷன் நம்ம பார்க்க போறது ஸ்லைசிங். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கிற அதர் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சும்மா லைட்டா பார்ப்போம். நான் வந்து ஒண்ணு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்ல நினைக்கிறேன். சோ கிளியர் அப்போ W3 Schools looks more easy. ஏனா DevDocs வந்து ஓவர் ப்ரொஃபஷனல் டெவலப்பர் டாக்குமெண்டேஷன். சோ மைட் பீ உங்களுக்கு வந்து அதை பத்தி படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இருக்கலாம். சோ இட் இஸ் ஓகே. யா கோ W3 Schools. go W3 Schools. go W3 Schools everybody. DevDocs யூ வெச்சுக்கோங்க. அதுக்கு DevDocs வந்து இல்ல DevDocs உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணனும், நீங்க ப்ரொஃபஷனலி டெவலப்பிங் DevDocs will help. now you are learning, so no issues. இதுல பாருங்க append L என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, L.dot மென்ஷன் எல்லாம் வைக்கலாம் ஒரு லிஸ்ட்க்கு. adds இது பார்த்தோம் கிளியர். அதோட பேர்லயே இருக்கு remove all the element. இப்போ வந்து நம்ம வந்து L இதெல்லாம் இருக்கு. L.dot clear போடுறேன், L became empty list. தெரியுதா? சோ இத எம்ப்டி பண்ணலாம். சோ காப்பி அப்படினா it return the copy of the list. இப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஒரு காப்பி ஆஃப் தி லிஸ்ட் எடுக்கணும்? எதுக்கு ஒரு காப்பி ஆஃப் தி லிஸ்ட் எடுக்கணும்? காப்பி பண்ணி அப்புறம் அத மாடிஃபை பண்ணும்போது சோ இப்போ L அப்படினு நம்ம வச்சிருக்கோம். இப்போ L அதுக்கு நான் J = L அப்படினு போட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன், J ல இது இருக்கு. ஓ சூப்பர் அப்படினு நான் J ல வந்து J.append அப்படினு போட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ நான் போடுறேன். இப்போ J ல append ஆன மேட்டர் L ல append ஆயிடும். this is not supposed to happen. இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு வேல்யூ இன்னொரு அசைன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மாறிச்சு வெச்சுக்கோங்க, உங்க ப்ரோகிராம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுமா? அதான் கரெக்ட்டா? your program will get confused. எது அப்படினே வந்து தெரியாம போயிடும். ஆமா தானே? அப்ப J லையும் L லையும் தனித்தனி. if you want to take a copy of the list, நீங்க என்ன செய்யணும் அப்படினா all you need to do is J = L.copy அப்படினு போடணும். இப்போ if you do some, இப்போ J ல என்ன இருக்கு, இது இருக்கு, L ல இது இருக்கு. நான் J.append of 8 அப்படினு போடுறேன்னா J ல append ஆன மேட்டர் L ல append ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் புரியுதா? need for copy. yes shallow copy தான் இது. பட் இன்னும் நம்ம வந்து இதெல்லாம் எப்படி காப்பி பண்றதுங்கறத நான் சொல்றேன். ஸ்லைசிங்ல எப்படி பண்ணலாம், இது we can do lot of slicing, அத நான் சொல்றேன். so count அப்படிங்கிறது வந்து is just like length தான். இப்போ len of L என்ன செய்யுமோ அதே தான் L.count செய்யும். என்ன சீரியஸ் பண்ணனும்? கவுண்ட் வந்து இப்போ நீங்க L.count of 2 கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்ல எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை 2 இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை 2 இருக்கு? ஸ்பெசிஃபிக்கா கவுண்ட் பண்ணுது. என்ன வந்து returns the number of elements in the specific. ஓ இது டோட்டல் கிடையாது. ஓகே நைஸ். so L.count கரெக்ட்டா எழுதிட்டேன், நான் தப்பா படிச்சேன். so அது நான் லெந்த் மாதிரி நினைச்சேன். ஓகே, so returns the number of elements with a specified value. nice. அப்போ இப்போ எனக்கு வந்து 4 நான் கொடுத்தேன்னா என்கிட்ட 7 4 இருக்கு லிஸ்ட்ல. இப்போ 2 கொடுத்தேன்னா 5 2 இருக்குது. 33 ஒரே 33 தான் இருக்குது. so count is used to count the number of values specified. இந்த இப்ப 4 எத்தனை நாள் வேணும் அப்படினா it is not like the length மாதிரி கிடையாது. அத சொல்றேன் ஸ்டார்டிங். ஓகே, so extend index ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன். index என்ன அப்படினா நீங்க L.index of இப்போ வந்து இங்க நிறைய 4 இருக்கா, there are a lot of 4. நான் வந்து ஒரு 4 கொடுக்கறேன் அப்படினா first எந்த 4 கண்டுபிடிக்குதோ அந்த 4 இண்டெக்ஸ் கொடுக்கும். புரியுதா? L.index will return the first index of the number that you gave to it. first index மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கு index அது தெரியாது, அதுக்கு எப்ப ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது அது தெரியாது. so returns the index of the first element with the specified value. அது index. so அடுத்து insert. இப்போ insert அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ L பாத்துங்க, இந்த இடத்துல வந்து 4 3 அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ L.insert. okay, insert அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கலாம். so அந்த இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ்ல போய் உட்காரணும் அப்படினு L.append always appends in the end. L.append என்ன ஆகும், எப்பவுமே லிஸ்ட் கடைசியா போய் எண்ட்ல தான் append ஆகும். கரெக்ட்டா? so அந்த மாதிரி எண்ட்ல append ஆகாம அந்த நமக்கு வேணுங்கிற பொசிஷன்ல எனக்கு வந்து 3rd பொசிஷன்ல வந்து எனக்கு வந்து banana வேணும். இப்போ L என்ன இருக்கு, 3rd பொசிஷன்ல போய் banana உட்கார்ந்திருக்கு. நான் எதுமே கொடுக்காம append கொடுத்தேன். இப்படி கொடுக்குறேன் L.insert அது தப்பு. ஏன்னா ரெண்டு ஆர்குமென்ட் வேணும் அப்படினு சொல்லுது. so நான் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் append கொடுத்தா கடைசியா தான் போய் உட்காரும். கரெக்ட்டா? ஆனா L.insert will make sure you can put that value in a right index. so அதுவா வந்து மூவ் பண்ணிக்கும். நடுவுல நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா அதுவா it will do all the adjustments required. புரியுதா? yes. so L.index மாதிரி insert பாத்துறோம், pop பாத்துறோம். remove எப்படினா இப்போ L.remove of banana கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ L பாத்துக்கோங்க. ஓகே, L ல வந்து 3 banana இருக்கு. ஓகேவா? இப்போ L.remove இப்போ
இப்போ L டாட் ரிமூவ் பண்ணா நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட L ல இருக்கிற பாப் வந்து பாப் will remove from the end. ஓகே, பாப் will remove from that end. Or with pop you can specify an index. But L ஆமா இதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் delete பண்ணும். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் delete பண்ணும். 3 பனானா இருக்கு. ரிமூவ் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் delete பண்ணும். இப்போ நான் எல்லா பனானாவையும் delete பண்ணனும்னா நான் வந்து இந்த 3 தடவை போட்டா எல்லா பனானாவும் delete ஆகும். 4வது தடவை போட்டா அது இல்லன்னு சொல்லுங்க. ஓகே 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 இதான் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த கடைசியா இப்ப ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் கேட்கணும் ப்ரோ. அத சொல்லுங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் பாப் இருக்கு உங்களுக்கு. பாப் வச்சு நீங்க பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல இருக்கு தெரிஞ்சா பாப் வச்சு பண்ணலாம். ஓகே, அதாவது இங்க என்னன்னா ஐ டோன்ட் நோ தி லொகேஷன், எனக்கு ரியல் ஸ்டார் எனக்கு லொகேஷன் தெரியாது. நான் மட்டும் லிஸ்ட் ரிமூவ் பண்ணி விடலாம். அது ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் பண்ணனும். ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் நம்ம அப்படியே பார்த்தோம். சார்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்யும் அப்படினா அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணும். என்ன சொல்றேன்? டெஃபினிஷன் யூசேஜ் சார்ட் மெத்தட் சார்ட்ஸ் தி லிஸ்ட் அசெண்டிங் பை டிஃபால்ட். யூ கேன் மேக் a function to decide sorting criteria. சோ என்ன மாதிரி ரிவர்ஸ்ல வேணுமா என்ன வேணும் அப்படினு நீங்க வந்து இத வந்து சார்ட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் ஆல்சோ லிஸ்ட். சோ இன்னும் லிஸ்ட்ல வந்து நம்ம நிறைய பார்க்கணும். லிஸ்ட்ல வந்து நம்ம எதெல்லாம் பார்க்கலனா ஸ்லைசிங் பார்க்கலாம். லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸ்லைசிங் அப்படினா நம்ம படிக்கிற அந்த கான்செப்ட் வந்து it will be applicable for both string list tuples எல்லாத்துக்குமே applicable ஆகும் for everything. So இப்போதைக்கு you understood what is list and what is actually ஒண்ணே சொல்லுங்க. என்னன்னா அத டெல்னு ஒன்னு இருக்குல DL. அது அந்த கீவேர்ட் நான் வரேன். டெல் இன் கீவேர்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து லஞ்ச் முடிச்சிட்டு நேத்து மாதிரி 3:30 காசு ஆகும். பை. ஓகேனா. பை. பை. பாய் ப்ரோ. பை பை பை. வந்து நான் ரவுட்ஸ்லாம் கிளியர் பண்றேன். பை பை. தேங்க் யூ. என்னமா? அதே லிங்க். சேம் லிங்க். recording. ஓகே கைஸ், ஹாய் குட் ஆஃப்டர்நூன். நம்ம வந்து கிளாஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ கவுண்ட் பண்ணா 73 வந்திருக்கா. சூப்பர். டாப் செகண்ட் கரெக்ட்டா? ஆபரேட்டர் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிடுறேன். டி ஓகே இப்போ எனக்கு யா சோ செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் நான் 6 டைம் வச்சிருக்கேன் நான் அப்படின்னு எழுதிட்டு நான் வந்து ஒரு ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இஃப் இட் இஸ் இன் பூலியன் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் பூலியன் டேட்டா டைப் Okay guys, bye bye.